கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையில பகிர்ந்து கொள்வதிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். உண்மையாகவே உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் இதுவரைக்கும் காத்தவங்க தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கண்மணி போல இதுவரைக்கும் பாதுகாத்தாரே, இனியும் அவர் நம்மை பாதுகாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இதுவரைக்கும் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாது இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பலவர் 3:23 கர்த்தர் இன்னும் நம்மை வழிநடத்த அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். நாம் இன்னும் அவருடைய நீதியில நாம் கற்று பழகி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி கொள்ள வேண்டும். க்ளோரி. இந்த நாளில கூட ஒரு பாடலை பாடி நம் கர்த்தருடைய வார்த்தைகளாக நாம் கடந்து போகலாம். கைகளை தட்டி உற்சாகமாய் கர்த்தருடைய வார்த்தைகளாக, பாடலுக்குள்ளாக, துதிகளுக்குள்ளாக நாம் செல்வோம். ஹல்லேலூயா, ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாருமே ஆண்டவருக்கு செல்ல பிள்ளைகள் தான், எல்லாருமே ஆண்டவருக்கு குழந்தைகள் தான். ஏனென்றால் அவர் நம்மை சுதந்திரமாய், அவர் தம்மை சொந்த ஜனமாய் அவர் நம்மை மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கூட நாம் பார்க்க போகிற வேத பகுதி என்னவென்றால், ஆதாம் ஏவாளை குறித்து நாம் இதுக்கு முன்பாக அநேக காரியங்களை நாம் பேசியிருக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையில. ஆனால் இன்றைக்கு நான் பேச போகிறது ஆதாமும் ஏவாள் மூலமாய் இதோ குழந்தைகள் எப்படி பாதிக்கப்படுகிறார்கள். ஆமென். குழந்தைகள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி பெருசாக ஒரு குழந்தைகளின் ஒரு பொருட்டா அவர்களுக்கு வரப்போகிற வந்திருக்கிற பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன என்று குறித்து கவனிப்பாரற்று இருக்கிறதுனாலதான் குழந்தைகள் மீது சுமத்தப்பட்டதான குற்றமில்லாத அந்த ரத்தத்தின் மீது சுமத்தப்படுகிறதான பாவம் என்ன? அல்லேலூயா. நாம் வாழ்ந்து விட்டு போகிறோம். ஒரு கணவனை திருமணம் செய்து கொண்டு, பெற்றோர்கள் சொல்லுகிற கணவனை பார்த்து திருமணம் செய்து கொண்டு நம் இஷ்டத்துக்கு பாவத்தை செய்துவிட்டு சந்தோஷமாய் வாழ்ந்து விட்டு, ஆமென், நம் இஷ்டத்துக்கு தகுந்தபடி அவனுக்கு தேவையான ஏதோ நம்மளால முடிந்த சொத்துக்களை சேர்த்து வைத்து விட்டு போய் விடுகிறோம். ஆமென். நிறைய பேர் குழந்தைகளா இருக்கும் போதே மறுத்து போகிற தகப்பன்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அனாதை ஆக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் உண்டு. ஆமென். எல்லாரும் முதிர்ந்த வயதியா சாகுறாங்க. அப்பா எல்லாம் பூரண வயசுலயே எல்லா அப்பாவும் சாகுறாங்க, எல்லா தகப்பனும் சாகுறாங்க. இல்ல பூரண வயசுலதான் எல்லா அம்மாவும் சாகுறாங்களா? ஏன் இல்ல ஹாஸ்பிட்டல்ல பிறக்கும் போதே குழந்தை வெளியே வரும் போதே அம்மா மறைச்சு போகிற எத்தனை பிள்ளைகள் உண்டு. அல்லேலூயா. ஆமென். மரித்த பிறகு திருமணம் செய்து கொண்டு இரண்டாவது திருமணம் செய்து கொண்டு அந்த பிள்ளைகளை உபத்திரப்படுத்துகிற தகப்பன்களும் உண்டு, மனைவிகளும் உண்டு. ஆமென். ஆனால் இந்த பிள்ளைகள் ஏன் ஒரு ஆதாமும் ஒரு பெற்றவர்கள், ஒரு ஆதாம் ஏவாள் முதலாவது நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, ஏன் அவர்களுடைய சத்தியத்தை மாத்திரமல்ல, அங்க குழந்தைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் இவர்களாலே அந்த பாதகம், அந்த வேதனை, சாபம் எப்படி அந்த பிள்ளைகள் மேல விழுந்தது என்று சொல்லி இந்த நாளில நாம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. இது மற்றவர்கள் இது நல்ல சுகத்தோடு கூட ஐஸ்வர்யத்தோடு கூட வாழ்கிறவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. எந்த பிள்ளைகள் வீட்டுக்குள்ள பிள்ளைகள் வேதனையிலோ இல்ல திருந்தவே மாட்டேங்குது, எவ்வளவு சொன்னாலும் இது அப்பா போலவே இருக்கு, இல்ல அம்மா போலவே இருக்கு, அவங்க பாட்டி தாத்தா போலவே இருக்கு, எவ்வளவு ஜெபித்தோம் இது மாறவே இல்லை, ஏன் இப்படிப்பட்ட காரணம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆமென், இதுக்கு காரணத்தை நாம் தெரிஞ்சுக்கொண்டா அந்த பிள்ளைகள் மேல அந்த பிள்ளைகளுடைய தவறு ஒன்றுமே கிடையாது. பிள்ளைகளுக்கு பாவம் என்றால் என்னன்னு தெரியவே தெரியாது. முதலாவது பெற்றவர்கள் பேசுவதை சரியாய் பேசணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, எவ்வளவுதான் அடிக்கிறது திருந்தவே மாட்டாங்க, எவ்வளவுதான் புத்தி சொல்றது கேட்கவே மாட்டாங்க. இல்ல, சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த பிள்ளைகளை இந்த ஞானமும் புத்தியும் பரிசுத்தமும் வரும். ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளாமல் கேட்கும் போது அடிக்கிற அளவுக்கு கோபம் வரும். ஆனால் சத்தியத்தை சொல்லாமலாம் இருக்கவே முடியாது. யாருக்காவது ஒருத்தருக்காவது ஒரு பிள்ளையாவது கர்த்தருடைய சுகத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆத்தும பாரத்தோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கேன். சரீரத்துல வாழ்ந்து விட்டு போகிறது வாழ்க்கை அல்ல. ஆமென். ஆதாமும் ஏவாளும் இதை கேட்டுக்கிட்டு பல்லை கடித்தாலும் சரி, ஆமென், அவர் மரித்த பிறகு வேறு வேறு சரீரத்திலும் ஆத்மாவில் வேறு வேறு, அங்கேயும் போய் ரெண்டு பேரும் ஓருடல் என்று நிற்க முடியாது. ஹல்லேலூயா. சத்தியத்தையும் உண்மையாக சொல்ல வேண்டும். க்ளோரி. நான் பேசிக் கொண்டிருப்பது பெரியவர்களுக்கு அல்ல, அவர்களுடைய பாவ சந்தோஷத்துக்காக அல்ல, நான் பேசிக் கொண்டிருப்பது குழந்தைகளுக்காக. ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாரமே குழந்தைகளுக்காகவே கர்த்தர் கொடுத்த பாரம். ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் படுகிற வேதனைக்கு காரணம் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் தெரிந்து கொண்டால், ஹல்லேலூயா, கல்லான இருதயம் கூட என்ன செய்யுமா, கொஞ்ச நாள் போனா இந்த சக்தி கேட்கும் போது கொஞ்சம் அப்படி வேதனையா தான் இருக்கும், பல்ல கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஏற்றுக்கொள்ள முடியாதபடிதான் இருக்கும். ஆனா கொஞ்ச நாள் போக போக உடைய இருதயத்துல கர்த்தர் உண்மையாகவே அவர் பேசுவார். ஏனென்றால் அந்த குழந்தைகளுக்கு பாடுகள், அந்த குழந்தைகள் மீது சரித்தில் விழுகிறதான வேதனைகள், ஆமென், இதை உணர்ந்துட்டீங்கன்னா அந்த பாவம் என்கிற பக்கம் திரும்ப மாட்டீங்க. அல்லேலூயா. கடின இருதயம் இந்த நாளிலே உடைக்கப்படுவதாக.
க்ளோரி, ஆமென். ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் சொத்து எதுங்க? பங்களாவா, நல்ல சாப்பாடா, இல்ல நல்ல ஐஸ்வர்யமா, இல்ல 10 தலைமுறைக்கு சேர்த்து வச்ச சொத்தா? இல்ல, கண்ணுக்கு கண்ணா பாக்குற குழந்தைங்க தான் சொத்து. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீ என் சுதந்திரம், என் சேஷ்டபுத்திரன், இஸ்ரவேல் எனக்கு சேஷ்டபுத்திரன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் அவன் எனக்கு புத்திரன் சொன்னார் அல்லவா? அப்போ தேவனை போல நாம் பேச கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை போல பிள்ளைகளை பரிசுத்தமாய் வளர்க்க வேண்டும். தேவனை போல பிள்ளைகளுக்கு முன்பாக பரிசுத்தமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, க்ளோரி. இந்த நாளில நாம் ஆதாம் ஏவாளை நிறைய நம்ம தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இந்த நாளில நம்ம பார்க்க போவது என்னவென்றால், ஆதியாகமம் 1வது அதிகாரத்துல முதலாவது வசனம் 27வது வசனத்துல பார்க்கும்போது, தேவனாகிய கர்த்தர் அவர்களை தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆணும் பெண்ணுமாக, க்ளோரி. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி இவர்கள் உருவாக்கப்பட்டு இவர்களை தேவனாகிய கர்த்தர் ஆதியாகமம் 2வது அதிகாரத்துல 7வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். ஹல்லேலூயா. ஜீவன், ஜீவன் யாரு? கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ரத்தத்தினாலே உருவாக்கப்பட்டவனாய் ஜீவன் ஆத்மாவானான். என்றைக்கும் அழிவில்லாத ஒரு மனிதனாய் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமாய் தன் ஆவியை நாசில ஊதி அவனை உருவாக்கினார். இப்பொழுது அவனுக்குள்ள பாவம் என்றால் என்னன்னு ஒண்ணுமே தெரியாது, ஒன்றுமே இல்லை. பரிசுத்தமாக்கப்பட்டவனா, அக்னிமயமான கண்களினால் நிரப்பப்பட்டவனா, அவன் மரணம் என்பது ஒன்றும் இல்லாதவனை ஜெயித்தவனா, பரிசுத்தம் அல்லவனா. இப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவனை எப்படி நம் ராஜ்யத்துக்குள்ளாக எப்படி நாம் ஜெயமெடுத்து பரிசுத்தத்திலே நாம் ஜெயித்து அவருக்குள்ளாக எப்படி போவோமோ அதைத்தான் முதலாவது தேவனாகிய கர்த்தர் அந்த ஆதாமை அவர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆனா ஆதாம் கிட்ட ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். 16வது வசனத்துல 17வது வசனம் பார்க்கும்பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்திலும் சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். நீ செத்துருவேன்னு சொல்றதை விட வேற என்ன ஒரு பயங்கரம் இருக்கும்? யோசிச்சு பாருங்களேன். எல்லாருமே சாவுக்கு தான் பயப்படுவாங்க. ஐயோ இது சாப்பிட்டா நமக்கு என்னாகும், அலர்ஜி வந்துடும், இது சாப்பிட்டா கோல்ட் ஆயிடும், இதுக்கே பயந்துட்டு நிறைய பேர் எவ்வளவு நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும் இல்லைங்களா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இதை நீ சாப்பிட்டனா நீ சாகவே சாவாய் என்று சொல்லி ஆண்டவர் அங்க கட்டளையிட்டார். க்ளோரி. அப்போ கீழ்ப்படிதல் என்கிற ஒரே ஒரு கட்டளை தான். அப்ப சாவை விட வேற எதுவும் பயங்கரம் எதுவுமே கிடையாது உலகத்துல. ஆமென். பிறக்கிற போது ஒரு சந்தோஷம், அது மரிக்கும் போது அதை பார்க்கும் போது, அந்த மரணத்தை நேரில பார்க்கும்போது அதை விட வேறான ஒரு கொடுமை எதுவுமே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் மரிக்கிறத பார்க்கும்போது ஐயோ நம்ம ஏன் பிறந்தமோ என்கிற வேதனை உண்மையாகவே ஒவ்வொரு மனுஷனுக்கும் வரும். அவனுடைய மரணத்தை அவன் இன்னும் தியானிக்கல. நான் எப்படிதான் மரிக்க போகிறேன்றத ஒவ்வொரு மனுஷனும் இன்னும் நினைக்கிறது இல்லை. அவங்களுக்கு ஒரு நினைப்பு, நமக்கு இப்ப 50 வயசு ஆகுது, இன்னும் 30 வருஷம் 40 வருஷம் வாழ்வோம். எந்த மனுஷனுமே 40 வயசுக்கு ஒரு வரைக்கும் தான் ஓரளவுக்கு சமாதானம், நிம்மதி. ஹல்லேலூயா. அதற்கு பின்பு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வேதனை, நித்த மரணம் தான். அப்ப மீதி இருக்கிற வருஷங்கள் எல்லாம் அவன் ஜீவனோடு கூட இருந்தாலும் கூட நிம்மதி இல்லை. ஆமென். ஜீவாத்மாவா இருந்தாதான் எந்த சாப்பிடுற வழியில தன் ஆத்மாவை சமாதானமா வச்சுக்கணும். அப்படி வச்சுக்கும் போதுதான் அந்த ஆயுள் நீடித்து நிற்கும், நிம்மதியா இருக்கும். கஞ்சியோ ஏதோ இருக்கிறத குடிச்சிட்டு நிம்மதியா தன் சரீரத்துக்கு வியாதியோ என்னுடைய கோபத்தையோ ஆமென் அவருக்கு விரோதமாய் இதோ நடந்தோ இல்ல தன்னுடைய சாமி சீக்கிரமாய் வரவைத்துக் கொள்வதற்கோ ஏராளமான குற்றங்கள் பாவங்கள் ஆமென் அநீதியில நடந்து நீதியின் பாதையில் நடக்காதபடி அநேகர் ஆமென் 80 வயசுல இவன் மறிக்க வேண்டும் என்று எழுதியிருந்தாலும் தன் பாவத்தின் பலத்தின் மிகுதியினாலே எத்தனை பேர் அற்ப ஆயுசுல வாலிப வயதிலே மறித்து போகிறார்கள். காரணம் என்ன? துணிகரம். அல்லேலூயா. மீறுதல்.
தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்ல. ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ சாப்பிட்டா நீ சாகவே சாவாயின்னு அழகா சொல்லி கொடுத்துட்டாரு, கட்டளையிட்டார். நீ சாப்பிடாம இருக்க வேண்டியதானே, எதுக்கு நீ சாப்பிட்ட? அப்ப சாப்பிடுறதுக்கு காரணம் என்ன? தேவனுடைய பயம் இல்ல, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்ல. அப்ப தேவனை விட்டு பயம், தேவனுக்கு இருந்த தேவனுக்குள்ளாக இருந்த ஒரு பயம் எப்படி அது விலகி போவதற்கு காரணம் என்ன? தேவனை ஜெபிக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? முழங்கால் போட்டு தனிமையாய் உட்கார முடியாமல் போவதற்கு காரணம் என்ன? துதிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பக்கத்துல ஏதோ ஒரு பலன் தடுத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் பக்கமாய் தன் கண்களை நோக்கி பாராதபடிக்கு தடுக்கிற அது சக்தி எது? அது வல்லமை எது? ஆமென். இங்க ஆதாமுக்கு தேவன் மீது இருக்கிற பயம் விலகி போனதற்கு காரணம் என்ன? துணிகரமாய் அவர் கொடுத்ததை வாங்குவதற்கு அவர் கரம் நீட்டினது என்ன? ஆமென். அவர் கொடுத்த நன்மையே இவர் என்ன செஞ்சுட்டான்? இதுதான் எனக்கு பெரிதான நன்மை. முதலாவது தன்னந்தனியா திக்க சொல்ல அனாதியா இருந்தியே ஆதாமே, உனக்கு ஆண்டவர் சொன்னாரு, உன்னை அவரை சாயலாகவே ஒரு சிருஷ்டித்தாரு, நாசில அவருடைய ஆவிய ஊதினாரு. நீ இன்றைக்கு வரைக்கும் யோசிச்சு பார்த்திருக்கியா? என் நாசில இருக்கிற இந்த சுவாசம் யாருடையது என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் யாராவது அதை கேட்டு அதை உணர்ந்து இருக்கிறீங்களா? இதோ நான் முள்ளுக்கு இழுத்து மேல விட்டு பொழுது அந்த சுவாசம் கர்த்தருடையது, அது கரப்படுத்த கூடாதுன்னு எப்பவாவது நினைச்சிருக்கீங்களா? ஆமென். இன்றைக்காவது இந்த கொரோனால உயிரா நேசிச்ச மனைவி பிள்ளைகளுக்கு முன்பாக சாகுற தகப்பனுடைய சாவை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஆமென். எல்லாரும் பேசிக்கொண்டிருக்க நானும் என்னைக்கோ ஒரு நாள் சாகதான் போறேன். மரணம் என்பது பிறக்கும் போதே நிச்சயிக்கப்படுகிறது. ஆனால் அந்த வாழ்கிற நாட்களில் நீதியில, தேவ பயத்துல, தேவனுடைய கட்டளையில நாம் நடந்து போய் ஆண்டவர் கீழ்ப்படிந்து இருந்திருப்போமானால் தராசுல நிறுத்தப்பட்டு தராசுல நம்ம நீதிகளை ஆண்டவருக்கு முன்பாக நடந்து அவர் சரி பார்த்து கர்த்தர் நம்மளுக்கு கென்று வைத்திருக்கிறதான நித்திய வீட்டிலே அவர் வைப்பார். ஹல்லேலூயா. இந்த பயம் கூட இன்னும் இல்ல. கட்டளைனா என்னன்னு தெரியல, கட்டளைனா நமக்கு இல்ல, அது வேற யாருக்கோ, அது வேற தேசத்துக்கு, இஸ்ரவேலுக்கு, அது யூதருக்கு, நமக்கெல்லாம் கிடையாது. நமக்கு இல்லைன்னா அப்ப நம்ம மனுஷர்களுக்கு அவர் இஸ்ரவேலுக்கு கொடுத்தாருன்னா அப்ப இஸ்ரவேல் தான் அவர் மனுஷர்கள் இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் குரங்குகள், அப்படிதானே? அப்படின்னா கட்டளை யாருக்கு கொடுக்கப்பட்டது? மனுஷங்களுக்கு கொடுக்கப்பட்டது. இஸ்ரவேல் தேசத்துக்கு அவர் கொடுத்தாரு என்றால் அவர் ரட்சிப்பு யாருக்கு அவர் கொடுத்தாரு? புறஜாதிகளுக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ இப்படி கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் யாரு? புறஜாதிகள் தானே. அப்போ ரட்சிப்பு நமக்கு வந்திருக்கிறது என்றால் ஆண்டவருடைய கட்டளை நாம் தானே கீழ்ப்படிய வேண்டும். அது இஸ்ரவேலுக்கு இல்ல, அது இஸ்ரவேலுக்கு அல்ல என்று நாம் சொல்ல வேண்டும். இன்றைக்கு வரைக்கும் தேவனுடைய கட்டளை அவர்கள் மதிக்கிறாங்களா? அவை கீழ்ப்படிந்து நடக்கிறாங்களா? அல்லேலூயா. அதை பார்த்து கொண்டிருக்க கூடாது. நமக்கு அந்த கட்டளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு கொடுத்ததான எல்லா நீதியும் மனுஷருக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்படிதான் தேவனாகிய கர்த்தர் தன் சொந்த குமாரனை சிலுவையில அவர் அனாதையை தொங்க விட்டார். ஹல்லேலூயா. எதுக்கு? எல்லா மனுஷருக்கும், இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்லைன்னு சொல்றதுக்காக தான். ரட்சிப்பு எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக தான். அப்படிதானே? அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல ஆதாமை பார்த்து சொன்னார், அந்த பழத்தை நீ சாப்பிட்டா நன்மை தீமை அறியத்தக்க கனியை, அல்லேலூயா, விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அது ஒரே ஒரு கட்டளை தான், ஒரே ஒரு வார்த்தை தான். ஆமென். இந்த கட்டளையே இது கட்டளை, அதுக்கு வார்த்தை, இப்படி வார்த்தை இருக்குது, அது கட்டளை, இப்படி பிரிச்சு வார்த்தை தான் கட்டளை தான் வார்த்தை, வசனம் தான், உபதேசம் தான், எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உன் நேரத்துக்கு ஏற்றபடி, அல்லேலூயா, உனக்கு நேரத்துக்கு ஏற்றபடி, சூழ்நிலைக்கு ஏற்றபடி, சந்தர்ப்பத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய வார்த்தை ஒவ்வொரு மனுஷனுக்கும் எங்கிருந்து எந்த இடத்துல வந்தாலும் அது நமக்கு கொடுக்கப்பட்டது என்று என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் என்னுடையது என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் வேதத்துல எழுதியிருக்கிறார், படிக்கிற எனக்கு இது எனக்கு சொந்தம், இது எனக்குன்னு எழுதியிருக்கிறாரு என்று சொல்லி ஏற்றுக்கொள்கிற இருதயம் வேண்டும். அல்லேலூயா. அப்பா ஏற்றுக்கொள்கிற இருதயம் இல்லைன்னா எப்படிதான் வாழ்ந்துட்டு போங்க, அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லைதான் ஆண்டவன் சொல்றார்.
ஆமே, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போ, நான் நீ எல்லாத்தையும் எழுதி உன் கையில நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். ஆமே, எனக்கும் தெரியும் என்னன்னா எழுதி கொடுத்துருக்கிறான்னு எனக்கும் தெரியும். அப்ப கடைசியில பார்த்துக்கலாம். கடைசியில பார்த்துக்கிற நேரத்துல கர்த்தர் நம்மை பார்ப்பாரா? நாம் செய்திருக்கிற அநீதியெல்லாம் பார்த்து நியாய தீர்ப்பு தான் கடந்து வரும். அல்லேலூயா. இன்னும் துணிகளும், இன்னும் மீறுதல், இன்னும் மிஞ்சுகள் சுவாம், இன்னும் கையை நீட்டி பறித்து கொடுக்கிறத சாப்பிட்டு அமே தூங்கி எழுந்து இன்னும் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் என்ன? இன்றைக்கும் ஜீவன் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவருடைய ஜீவன். அல்லேலூயா. ஆமே, உங்க பலத்துல நீங்க உயிரோடு எழுந்திருக்கல. இன்னைக்கு தூங்கி காலையில எழுந்து நீங்க உங்க பலத்திலேயோ உங்க பல பலத்திலேயோ ஆள் பலத்திலேயோ நீங்க எழுந்திருக்க முடியாது. ஏன் உங்களுடைய ஜீவன் இன்னும் போகாம இருக்குது? இவ்வளவு அக்கிரமத்தை செஞ்சோம் ஏன் நீங்க உயிரோடு நடமாட்டுறதுக்கு காரணம் என்ன? உங்க நாசில யாருடைய ஜீவன்? அவருடைய ஜீவன். ஹல்லேலூயா. அவருடைய ஆவி, அவருடைய ஆவி அவர் ஊதி இருக்கிறார். நாசில அவருடைய ஆவி அவர் ஊதி இருக்கிறார். அவருடைய ஜீவ சுவாசம். ஹல்லேலூயா. நாசில ஊதினார். ஆமே, அவன் ஜீவாத்மா. அவருடைய ஆவியா அவரை எடுத்துக்கொள்வார். அதுக்குதான் வெயிட் பண்றார். இன்னும் கொஞ்சம் தருணம் தரேன், இன்னும் கொஞ்சம் நாள் தரேன், இன்னும் கொஞ்சம் நிமிஷம் தரேன். மாறிடு மாறிடு கடைசி வரைக்கும் பார்ப்பாரு. கடைசி வரைக்கும் நான் இப்படி இருந்தாலும் நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லி எகிரி ஆடிட்டு கட்டளை கீழ்ப்படியாம இருந்தா கர்த்தரால ஒண்ணு செய்யவே முடியாது. கர்த்தரும் கைவிடுகிற சூழ்நிலை எத்தனையோ பேருக்கு வேதத்துல நான் வாசித்திருக்கிறோம். அவன் கெஞ்சினாலும் இறங்க முடியாதபடிக்கு அவன் செய்த அக்கிரமம், ஹல்லேலூயா, ஆமென், அவனை கொன்று போடும் நியாய தீர்ப்பு என்னால கூட இறங்க முடியாது. க்ளோரி. ஆமென். இந்த நாள்ல ஏன் ஆதாமே ஏவாளே, இது உங்களுடைய வாழ்க்கை. நீங்க எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு போகலாம். அது உங்களுடைய தேவனால ஆசீர்வதிக்கப்பட்ட கிறிஸ்தவ குடும்பம். நாங்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்லி உரிமையே பாராட்டி என் பிள்ளை, என் குடும்பம், என் வீடு, என் மனைவி, என் கணவன் என்னுடையது, நாங்கள் கிறிஸ்தவர்கள், என் தேவன் கர்த்தர், இப்படி சொல்லி அந்த உரிமையே வச்சுட்டு இன்னும் எத்தனை காலம் பாவத்தை பெருக்கி. அல்லேலூயா. ஆமென். நான் செய்கிறது பாவமா? இல்லையே. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எங்காவது ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்துல எடுத்து காண்பிங்க பார்க்கலாம். அவர்களுக்கு ஆண்டவர் விசாரிக்கும் போது கொடுத்தது என்ன? விசாரித்த பிறகு தேவனுடைய இரக்கத்தினாலே தோளுடைய போட்டுக்கொண்டு வெளியே துரத்தினார். அல்லேலூயா. எங்கேயும் கிறிஸ்தவர்கள் ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பினார். மனரமியத்தோடு கூட அவர்களை பழுகி பெருகி ஆசீர்வதிங்கள் என்று கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்பினாரா? இன்னைக்கு பழுகி பெருகி இருக்கிறீங்களா? எத்தனை பிள்ளைகளை நீங்கள் பெற்றெடுத்து பழுகி உங்கள் சந்ததி ஆபிரகாமின் சந்ததியை போல பழுகி பெருகி இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க பழுகி பெருகுவதற்கு நீங்க முயற்சி எடுக்கிறது இல்ல. ஆமென். ஒரு குழந்தை பெற்றோடனே பயந்து போல நீங்க பழுகி பெருகினா நம்ம இடத்துல பணம் இல்லைன்னு சொல்லி அந்த பயம் இருக்குல்ல. அல்லேலூயா. 2 பிள்ளை பெற்றா எவ்வளவு பணம் செலவு பண்ணணும் ஞானம் இருக்குல்ல. அல்லேலூயா. ஆண்டவங்க பழுகி பெருகுங்கன்னு சொன்னாரே, அப்ப எதுக்காக அவர் சொன்னார்? அல்லேலூயா. ஆமென். எது அர்த்தம்னு சொன்னாரு பழுகி பெருகுங்கன்னு சொல்லிட்டு? இன்னைக்கு பழுகி பெருகுங்கிற ஆபிரகாமுக்கு அத்தனை மனைவிகள், அத்தனை சந்ததி பிள்ளைகள் எல்லாம் இருக்குது. இன்னைக்கு அப்படி நீங்க பழுகி பெருக முடியுமா? அப்படி பழுகி பெருகினா உங்களால நல்ல வயிறான சாப்பாடு போட முடியுமா? பிள்ளைகளுக்கு நீங்க தான் நல்லா சாப்பிட முடியுமா? அல்லேலூயா. அந்த ஞானம் இருக்குல்ல. ஒரு வேளை சாப்பாடு, காலையில சாப்பாடுக்கு எவ்வளவு ஆகுது? மாசம் 30 நாளுக்கு எவ்வளவு கணக்காகுது? பால் எவ்வளவு ஆகுது? இது எல்லாம் கணக்கு, வரவு செலவு கணக்கு எல்லாம் மாசமானா உங்களுக்கு கரெக்டா தெரியுமே. ஆனா ஆண்டவருக்கு தெரியாதா? ஏன் சொன்னாரு நீ சாப்பிடாதே, நீ சாக கூடாதுன்னு தானே சொன்னாரு. இன்னும் இந்த வார்த்தை புரியாதபடிக்கு, ஏன்னா தேவனால ஆமென், தேவன் உங்களை பரிசுத்தத்திலே பெருகும்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்தகர். இந்த நாளில பொய் செஞ்சதுக்கு ஆமென் விதைத்திருக்கிற விதைகளை கர்த்தர் உடைப்பாராக. ஆமென். ஒரு 2 பேர் கூட சத்தியத்தை உண்மையா தெரிந்தால் கூட இல்ல இது தப்பு, சந்தோஷமா இருங்க, அதுக்காக தான் ஆண்டவர் உங்களை படிச்சாருன்னு சொல்லி எத்தனை பேரை பாவத்துல விழ வச்சிருக்கீங்க. இந்த கொரோனால தேவனுடைய சத்தியம் சொல்லவே வேண்டாம். அப்படியே தத்ரூபமா பிரத்யட்சமா ஆதியாகமம் முதல் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டது அப்படியே கண்கூடால் ஒவ்வொரு நாள் பார்த்தோம். பல
அழுகி பெருகி கொண்டிருக்கிறீர்கள் பாவத்துல, ஜாக்கிரதையாயிருங்கள். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை எடுப்பதற்கு தேவன் ஒரு சந்தர்ப்பத்தை இந்த நேரத்தில் கொடுத்தார். யாருக்காவது ஒரு நாள், யாருக்காவது ஒரு சந்தர்ப்பம், யாருக்காவது தேவனுக்கு ஒரு பயப்படுகிற பயம் வரும்பொழுது, என் பிள்ளைகள் பரிசுத்தல இனி வாழ வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது, என் பிள்ளைகள் என்னாலதான் இப்படிப்பட்ட வேதனை சுமக்குது என்று அறிந்து கொள்ளும் பொழுது, அல்லேலூயா, கண்களை திறக்கிற நேரம் வரும்போது இந்த சத்தியம் நிச்சயமா அந்த பிள்ளைகளை விடுவிக்கும், உங்களை பரிசுத்தமாக்கும். நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று ஆமென் glory ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக நீங்க வருவீர்கள். ஆமென். நீங்க ஏற்றுக்கொள்ளணும்ன்றது இல்ல, ஆண்டவருடைய சத்தியத்தை வார்த்தை இன்னும் இத்தனை ஆண்டுகள் ஆகிய ஏற்றுக்கொள்ள அந்த சத்தியத்துக்கு விரோதமா பேசுகிற ஜனங்களா மாறி ஆமென் அவருக்கே நியாயாதிபதியா உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறீர்களே, அப்படியானால் இந்த சத்தியத்தை யார் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று நீங்கள் இது பரியாசம் பண்ணலாம். ஆனால் சத்தியத்தையும் அறிவித சத்தியம் உங்களுடைய எத்தனை பிள்ளைகள் வியாதியில் இருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் அசுத்தாவில கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் வேசித்தனத்துல கட்டப்பட்டிருக்கிறது, எத்தனை பிள்ளைகள் சுத்தையில கட்டப்பட்டிருக்கிறது. காரணம் என்ன? ஐயோ நான் இல்ல. எத்தனை பேர் சொல்றாங்க, அவன் பாவம் செய்யறான், நானும் பாவம் செய்ய சொன்னேன், அவன் செய்யறான் நான் செய்ய சொல்லியே, அவனா செய்யறான் அவனா செய்யறா நான் எங்க சொன்னேன்? நீங்க சொல்லவே வேணாம். நீங்க செய்த பாவத்தை தான் பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அது ஏற்றுக்கொள்கிற இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? இந்த நாளில யாருக்கு பிரயோஜனப்பட வேண்டுமோ அப்படிப்பட்ட தாழ்மை உள்ள இருதயம் உள்ள தாய் தகப்பனுக்கு கர்த்தர் பிரயோஜனப்படுத்துவாராக. அல்லேலூயா. glory. ஒரு தாயா இருந்து, ஒரு தகப்பனா இருந்து, இனி நான் ஒரு தாயா இருக்கிறேன், எனக்கு என் பிள்ளைக்கு அல்ல, எல்லா பிள்ளைகளுக்கும் எல்லா தகப்பனுக்கும் நான் சாரால் இனி ஜாதிகளுக்கெல்லாம் அவள் தாயானாள். ஆமென் glory. அப்ப ஆபிரகாம் போல சாராளை போல glory ஒரு பிள்ளைக்காக தன் கணவரை அவள் கொடுக்கிற முதல்ல பாருங்க. ஆமென். ஆகாருக்கு பிறகு அவளுக்கு ஒரு பிள்ளை. ஆண்டவர் அப்படி சொல்லலையே, இனி கடைப்பட்ட பிறகுதான் உனக்கு ஒரு பிள்ளை வரும் அவங்க சொன்னாரா? கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு பிள்ளைகள் உண்டு பண்ண வல்லதா இருக்கிற தேவன் கொடுத்த தரிசனத்துக்கு சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியாதபடிக்கு விசுவாசம் இல்லாம எங்கேயோ போய் கீழே படித்து அவன் இஸ்மவேலை பெற்றெடுத்துக் கொண்டார். அல்லேலூயா. அவர் வாழ்க்கை, அவர் பட்ட வாழ்க்கை, ஆபிரகாம் பட்ட வேதனை, சொந்த மனைவிடத்தில் வாழ முடியாதபடி பரதேசியார் எங்கேயோ பிரிந்து வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு நிலைமை வருவது ஏன்? இந்த அற்பமாய் அழிந்து போகிற பாவ சந்தோஷங்கள் இந்த நாளிலே அழிந்து போகட்டும். இந்த நாளிலே பிடிக்கி போடுவாராக, பாவம் விட்டு என் ஆண்டவர் பிடிக்கி போடுவாராக. ஒரு நரம்புல நேரம் கிளி செய்து கொண்டு வேசித்தனும் கர்த்தர் கைது போடுவாராக. தோட்டத்துல உள்ள நுழைந்த வேசித்தனும் இதனால கர்த்தர் எடுத்து போடுவாராக. யார் பரிசுத்தமாக வேண்டும் நினைக்கிறீர்களோ கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவதற்கு என் ஆண்டவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாழ்க்கை உலகத்துல பிறக்கிறதே ஒரே வாழ்க்கை தான். இதை விட்டு கொடுத்துட்டு நான் என்னத்தை பண்றது அப்படின்னு சொல்றீங்களா? அங்க நீங்க இங்கே அனுபவிச்சுட்டு சந்தோஷமா பாவத்தை அனுபவிச்சுட்டு சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு நீங்க போய் பாதாளத்துல போய் விடுவீங்களே, அங்க நீங்க என்ன செய்வீங்க? இந்த பாவத்தை தாங்க நித்தம் இரவும் பகலும் நீங்க அனுபவிப்பீங்க. glory. அப்ப உங்களுக்கு சந்தோஷமா தானே? அப்ப சந்தோஷத்தை நீங்களே எந்த பாவ சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு புரிகிறமா எல்லாத்தையும் அறிஞ்சிருந்து நீங்கள் பாவத்தை செய்ய வேண்டும் என்று தீர்மானித்து தான் அப்படியே செய்து கொண்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். உண்மையே நான் சொல்றேன், ஏற்றுக்கொள்ள இருதயம் இருந்தா உடைய பிள்ளைகள் நிச்சயமா இந்த நாளிலே சுகமடைவார்கள். இந்த நாளில் உடைய பிள்ளைகள் கட்டப்பட்டிருந்தால் கட்டுகளை அவிழ்த்து விடுவார். அல்லேலூயா. என் பிள்ளை ஏன் இவ்வளவு வியாதியா இருக்குது, என் பிள்ளைக்கு ஏன் ஃபீவர் வந்துட்டே இருக்குது, இப்படி போயிட்டு உடனே வர்றதுக்கு காரணம் என்ன? இது எல்லாவற்றுக்கும் காரணம் தோட்டத்துல நீ கீழ்ப்படியாமல் இருந்ததுனாலதான். ஆதாம் நீ கீழ்ப்படியாமல் இருந்ததுனாலதான். glory. சரி, நீ கீழ்ப்படியாமல் இருந்ததா ஓகே, ஆண்டவருடைய வார்த்தை ஏமாளுக்கு சொல்லாம அவர் பரிசுத்தத்துக்குள்ளாக வளர்க்காம உன்னை தகப்பனாக அவர் வைத்தார் இல்ல, உனக்கு துணைக்கு. இன்னைக்கு திருமணம் செஞ்சுட்டு மனைவி வரும்போது என்ன சொல்றீங்க? அந்த ஹோட்டலுக்கு போலாமா நல்லா சாப்பிடுறதுக்கு, அங்க நல்லா இருக்கும் இங்க நல்லா அறிமுகப்படுத்தி கூட்டிட்டு போய் ரம்மியமா ருசித்து சாப்பிடுறீங்க.
ஹல்லேலூயா. அப்ப ஆதாம் கிட்ட கொடுத்த ஏவால ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன கொண்டு மிருகஜீவனுக்கு பெயர் வைத்தான். பாரு, எனக்கு நான் யாரு, என்ன வச்சு இத்தனை மிருகஜீவனுக்கெல்லாம் பெயர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் எவ்வளவு பெரியவர். என்னை நம்பி இந்த தோட்டத்தெல்லாம் கொடுத்தார். பாரு பாரு, இந்த தோட்டத்தெல்லாம் நான் கிளீன் பண்ணும்போது இது இவ்வளவு கனியெல்லாம் கொடுத்துச்சு. பாரு, இந்த தண்ணியெல்லாம் நான் இதெல்லாம் செதுக்கி விடும்போது இது எவ்வளவு பச்சை பசேன்னு மிருமிச்சோம் வளர்ந்துருக்குது பாரு. ஆமென். ஹல்லேலூயா. உன்னை கூட நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த கட்டளை சொல்லி கொடுக்க போறேன். நீ எப்படிலாம் இருக்கணும் தெரியுமா? அந்த தோட்டத்துல சொல்லி கொடுக்கிறது மாத்திரம் உனக்கு ஆதாம், உனக்கு வேலை. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம கணவன் மனைவிகள் ஒரே சரீரம் ஒரே உடல் ஓருடல் என்று சொல்லி இதை கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரிய மகளே, நீ செத்த பிறகு உன் சரீரம் எங்க போகுது? அவன் இதுவரைக்கும் எல்லாரும் பொய்யா சொல்லி சொல்லி ஏமாற்றி இன்னும் பிணைப்பை ஏற்படுத்திட்டு ஆத்மாவில பாவத்தை பிணைப்படுத்திட்டு சரீரத்துல பாவத்தை பிணைப்பை ஏற்படுத்திட்டு கடைசியில உங்களை கைவிட்டு போகிற பொய் சத்தியதான் உங்களை வளர்த்திருப்பாங்க. உண்மையாவே அப்பா கிட்ட போன நினைக்கிறவங்களுக்கு உண்மையாவே ஏசப்பா கிட்ட போய் அவரோடு கூட சந்தோஷமா கண்ணீர் எனக்கு வேண்டாம், இனி நான் போற இடத்துல நான் நிம்மதியா இருக்கணும் ஏசப்பா நினைக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன். ஆமென். தர்க்கம் பண்ற மகளுக்கு அல்ல. ஆமென். பாவத்தையும் அனுபவிச்சுட்டு பைபிளையும் மான சாட்சிக்கிற சகோதரிக்கு அல்ல. ஆமென். உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு சத்தியம் நல்லா தெரியும். அப்ப தெரிஞ்சுக்கணும் மீறுதல் செய்கிறதுக்கு காரணம் என்ன. இந்த கொரோனாவில் ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார் உங்களோடு கூட. இன்னும் கடினப்படுத்தி நீ உட்கார்ந்துட்டு இருந்தனா தேவன் இன்னும் என்ன செய்ய போறாருங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது பார்க்கறத வச்சுட்டு நம்ம சொல்ல முடியும், ஐயோ இது வரைக்கும் நான் இப்படிலாம் வாழ்ந்திருக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்களே இடம் போட்டுக் கொள்கிற ஞானம் உங்களுக்கு உண்டு. கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு இப்ப 40 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்னென்ன பாவத்தை செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லி ஓரளவுக்கு அப்படி கண்ண முடி தியானிங்க. அப்ப கூட்டி கழிங்க. எவ்வளவு நீதியில நீங்க நடந்தீங்க எல்லாத்தையும் சரி பாருங்க, தராசுல வைங்க. இப்பவே சொல்லுங்க நீங்க பரலோகத்துக்கு போவீங்களான்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எழுதி கொடுத்திருக்கிறத அப்படியே எல்லாரும் கீழ்ப்படிச்சு நடக்கணும். அவர் சொன்னார்னா கீழ்ப்படிந்து நடக்கணும். திருமணம் ஆயிட்டா நமக்கு லைஃப் வேற, அப்படி இல்ல. திருமணம் ஆயிட்டா எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோங்க, சரி. ஆனா நான் பேசி கொண்டிருக்கிறது உங்களால நீங்க பெற்றெடுக்கிற பிள்ளைங்க எவ்வளவு துடிக்குது, எவ்வளவு வேதனைப்படுது, அதுதான் இந்த நாளில சொல்ல போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆதாமை ஆண்டவர் அவனை உருவாக்கி அவனுக்கு நல்ல நித்திரையை வர வைத்து அவனை விழா எலும்பை எடுத்து அவரை என்ன செய்யறாரு ஆண்டவர் ஏவாளை உருவாக்கி அவன் சொல்றான், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம், இவள் மனுஷி எனப்படுவார் என்று சொல்லி அவன் மனைவிக்கு முதலாவது பெயர் வைத்தவர் இவர் தான். இவள் மனுஷி. ஏன் என்ன அப்பயே சொல்லிட்டான், என் எலும்பு, இவ ஏன் எலும்பு, இது ஆண்டவருக்கே விட்டு கொடுக்கல. நீ எங்க என் எலும்பு என் மாம்சம், என் எலும்பு என் மாம்சம் சொல்லி சொல்லியே நீ உட்காந்து இன்னும் எத்தனை காலம் சொல்லிட்டு இருப்ப. கர்த்தர் சொல்றாரு, உங்க 2 பேரும் சேர்த்து உன் எலும்போ உன் மாம்சம் என்னுடையது, உனக்குள்ள இருக்கிற ஆவி என்னுடையது, திருப்பி என்கிட்ட கொடுத்துரு. ஆமென். உங்க பாக்கெட்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுக்க முடியுமா? வேற யாராவது எடுக்க முடியுமா? உங்க மனைவி எடுக்க முடியும், வேற யாராவது எடுக்க முடியுமா? அப்ப கோபம் வருது இல்ல, மீறுதல் தெரியுது இல்ல. அப்ப தேவன் உங்க மேல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. நீங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு ஆண்டவருக்கு முன்பாக செய்கிறதான பாவம், இது பாவம் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நாளில் நீங்கள் செய்கிறது பாவமா இல்ல என்ன காரியம் என்பதை உணர்த்தி கர்த்தர் நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகள் இந்த நாளிலே அவருடைய வல்லமை அவருடைய கிருபையும் தெய்வம் என்றென்றைக்கும் நீங்கள் மரித்து போனாலும் அந்த பிள்ளைகள் இதை நிலைத்திருக்கும் படிக்கிற நாளிலே கண்களை அவர் திறப்பாராக. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 5வது வசனம். இந்த ஏவாள் இவள் எப்படிப்பட்டவள்? இவள் பார்த்ததெல்லாம் இச்சிக்கிறவர். முதல்ல ஆதாம் அவன் பரிசுத்தமானவன் தான். அவன் மாம்ச இச்சில விழுவதற்கு அவனுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை விழுவதற்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? அந்த கனியை பசித்து புசித்து பறித்து புசிக்கிறதுக்கு ஆதாம் கிட்ட தானே முதல்ல சொன்னாரு. ஆனா ஏவாள் ஏன் செய்வதற்கு காரணம் என்ன? ஆதாம் அவன் பரிசுத்தமுள்ளவன். ஆதாம் அவன் மாம்ச இச்சில விழமாட்டான். ஆதாம் தேவ சாயலாய்
உருவாக்கி இருக்கிறான். ஆதாம் அவனுடைய நாசிலே கர்த்தருடைய சுவாசம் இருக்கிறது. அவனால் பாவம் செய்ய முடியாது. அவன் மீறுதல் செய்ய மாட்டான். அவன் கையை நீட்ட மாட்டான். ஹல்லேலூயா, ஆமென். அப்படியா அவன் பறித்து சாப்பிட்டு இருக்கலாமே, சாப்பிடல. ஏன்? அவன் தேவனை போலவே அவன் உருவாக்கப்பட்டவன். glory, ஆமென். ஆனா இந்த ஏவாள் ஒரு பெண்ணால, யாரு? ஆதாமால இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஆதாம் அவன் பரிசுத்தம் உள்ளவன், அவன் ஒரு பாவம் செய்யாதவன், அவனுக்கு இச்சை என்றால் தெரியாது, அவன் நரம்புகளை பாவம் உள்ள போக முடியாது. glory, உள்ள போவதற்கு யார் செய்தது? glory, ஒரு பெண்ணால பாவம் பிறப்பிக்கிறது. ஒரு மனுஷன் பாவத்துல விழுகிறானா அது பெண் தான். மாம்ச இச்சையில விழுந்து கிடக்கிறானா அது யார் காரணம்? ஒரு பொம்பளை, ஒரு பெண்ணாலதான். இன்னைக்கு பொம்பளை, பெண்ணு, பெண் பிள்ளைங்க, பெண் குழந்தை எல்லாம் என்ன செய்யணும்? சுருட்டிக்கிட்டு அமைதியா கர்த்தர் கீழ்ப்படிந்து அடங்கி நடக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். ட்ரெஸ்லயும், பேச்சிலையும், வசீகரத்திலும், கண்ணிலையும், ஆமென், நடையிலும், உடையிலும், பாவனையிலும் இனி ஒருத்தரையும் விழ வைக்கிறதுக்கு ஒரு சிந்தனை இருக்கு. அக்கிரமத்தை கர்த்தர் பின்னி போடுவாராக. எத்தனை பேரை விழ வச்சிருக்கிற, எத்தனை பேரையும் சிந்தனை நாசம் பண்ணி இருக்கிற இந்த நாளில ஒரு பொம்பளையால, அல்லேலூயா, ஒரு பெண்ணால பாவம் முதலாவது பெருக்கப்படுது. என்ன ஒரு கேவலம்! இப்படியா சிந்திக்கவே மாட்டீங்க. என்னால இப்படி ஒரு பாவம் வந்ததுன்னு சொல்லி ஏன் குடும்பம் அப்படின்னு சொல்லி இன்னும் பாவத்திலே கட்டிட்டு என் குடும்பம் சந்தோஷமா கர்த்தருக்குள்ள இருக்குன்னு சொல்லி போய் சொல்லி அவன் கர்த்தரை ஆராதித்து கொண்டிருக்கிற மகளே, ஒரு பெண்ணால உன்னாலதான் பாவம் வெளியே வந்தது. இது ஏற்றுக்கொள்கிற இருதயம் இந்த நாள் உனக்கு வரட்டும். ஐயோ, என் சரித்திரை இப்படிப்பட்டதான நரம்பு ஈச்சைகள் உருவாவதற்கு கேவலம் இது ஆண்டவருக்கு முன்பாக நான் நிர்வாணமா நின்றேனே. அந்த இருதயம் இல்லாமல் இருக்கிறாயே. glory, தன் கணவனை பாவத்தில் விழ வைத்தையே அந்த இருதயம் உனக்கு இல்லையே. அந்த பாவம் அப்படி பின்தொடர்ந்து வருகிறதுக்கு காரணம் நான் என்று இருதயம் இல்லாமல் இருக்கிறாயே. என் நிமித்தமாய் மனுகுலம் பாவத்தில் விழுந்தது என்கிற எண்ணம் இல்லாமல் கடின இருதயத்தோடு கூட இன்னும் அந்த பாவத்தில் லைத்திருக்கும்படி நீ நிற்கிறாயே. அல்லேலூயா, glory. அவள் கொடுத்தால், அவள் பறித்தால், பிசைத்தால், கொடுத்தால், இவர் வாங்கி சாப்பிட்டு விட்டார். glory, பாவம் உட்பிரவேசித்தது. சரி, அங்க நடந்தது காரணம் என்ன வந்தது? நிர்வாணம். அல்லேலூயா, என் தேவனை குறை சொல்லாதீங்க. கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரனே, சகோதரியே, என் கர்த்தரால உன் நரம்புல, எலும்புல, சிந்தைக்குள்ள, ரத்தத்துல வேசித்தனம் உள்ள வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. என் ஆண்டவர் பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படி ஆதாமே ஏவாளே உன்னை சிருஷ்டித்தார். ஆனால் நீ உருவாக்கப்பட்ட பாவத்தை சுமந்து கொண்டு நான் கர்த்தருடையவள், என் குடும்பம் கர்த்தருடையது அப்படி சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு சரீரத்துல, ஒரு சிந்தைக்குள்ள இன்னும் இருக்கிற பாவம் என் தேவனால உருவாக்கப்பட்டதல்ல. அவர் பாவத்தை உருவாக்குவதற்காக அவனை சிருஷ்டிக்கவில்லை. பாவம் அவரால் உட்புகுத்த முடியாது. அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணர். பாவம் என்றால் அவருக்கு தெரியாது. பரிசுத்த, நான் பரிசுத்த. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல எனக்கேற்ற பரிசுத்தத்திலே நீங்கள் நடப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஆமென். உங்களுக்குள்ள புகுத்தப்பட்ட அந்த பாவம் கர்த்தருடையது அல்ல. சர்ப்பத்தினால் வந்த பாவம், சர்ப்பத்தினால் வந்த பாவம். மகளே, இதோ மீறுதல் செய்து வெளியே போய் செய்கிறவர்கள் வேசித்தனம். ஆனால் தோட்டத்தில் இருக்கும்போது தேவனுடைய தோட்டத்தை, வேசித்தனத்தை உட்படுத்தியவர்கள் நீ என்பதை நீ மறந்து விடாதே. அவன் சரீரத்திலிருந்து பாவம் வெளியேறினதா? இன்றைக்கு நீ பரிசுத்தமாக இருக்க என்று கர்த்தருக்கு முன்பாக சொல்ல முடியுமா? இந்த நாளிலே தியானி, உட்கார்ந்து தியானி. ஆமென். ராஜ்யத்துக்குள்ளாக வருவதற்கு தியானி. இந்த சந்தர்ப்பத்திலாவது மனந்திருந்து அவன் தோட்டத்தை, நிர்வாணத்தை வெளிப்படுத்தினான். எங்காவது நிர்வாணம் வெளிப்பட்டு அங்க அமைதியா இருக்க முடியுமா? நிர்வாணம் என்றாலே அங்கு வேசித்தனம் உண்டு. நிர்வாணம் அப்படின்றால அங்க விபச்சாரம் உண்டு. பாவத்தை பிறப்பிக்கிற
பிறப்பிக்கிறதுக்காகவே அந்த நிர்வாணம் அல்லேலூயா உண்டானது. அப்ப அவர் தோழியனுடைய தோட்டத்தையே நீ நாசப்படுத்தி விட்டு போன மகன். உன் பெயரே என்னது? தோட்டத்திலே நிர்வாணமா நின்றவள், மீறினவள், பாவத்தை பிறப்பித்தவள், மாம்ச இச்சையுள்ளவள். நீ மாம்ச இச்சையை தூண்டி விடுகிறவள், நல்லா இருக்கிறவனை கூட பாவத்துல விழ வைக்கிற மகா தந்திரசாலி. நீ மயக்குகிறவள், உன் கண்களினாலே மயக்குகிறவர்கள், அமே உன் நடையினால விழத்தள்ளுகிறவள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாரே உன்னை குறித்து. அப்படிப்பட்ட மகளாய் நீ இராது. ஆமென். எனக்கு ஒரு தோட்டத்துல ஆண்டவர் என்னைக்கும் வர மாட்டான், நீ கூப்பிட்டாதான் வருவார். ஆமென். இந்த கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற வீடுகளுக்குள்ள நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான், ஆனால் உனக்குள்ள பாவ இச்சை இருந்தா கர்த்தரால் வர முடியாது. இதையே செஞ்சுட்டு ஆண்டவர் தேவன் சொல்லி இருக்கிறவங்க நீங்க கர்த்தருக்குள்ள இருக்கவே முடியாது. வாயை சாப்பிட்டுட்டு வாயை தொடச்சிட்டு எங்க நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நடித்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படியே இருந்துக்கோங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அங்க உங்களுக்கு என்று அங்க ஆதாம் அவனும் சாப்பிட்டுட்டான். 2 பேரும் பரிதாபமா சாபத்தை வாங்கி வெளியே தோட்டத்தை விட்டு வெளியே வந்துச்சுங்க. சரி, அதுக்கப்புறமா உங்களை யாரும் பிரிக்க முடியாது. மாம்சம் ஒன்னா கூடி நீங்க 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்க, வாழ்ந்துக்கோங்க. ஆனா கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, நீ பெற்றெடுத்த 2 பிள்ளைங்க யார் தெரியுமா? காயின், ஆபேல். ஹல்லேலூயா. காயின் நல்லவன் தானா? நீ பெற்றெடுத்த பிள்ளை தானே. உனக்கு 2 பிள்ளை கொடுத்தார் ஏவாள், உனக்கு 2 பிள்ளை நான் கர்த்தரால பெற்றேன் பெருமையாக நீ சொல்ற. ஆமே, நீ என் பிள்ளைங்களை குறிச்சு ஒரு வார்த்தை சொன்னாலே அப்படி மூக்கெல்லாம் அப்படி வெடிச்சு போகுது கோபம். என் பிள்ளைங்க எப்படிப்பட்ட பிள்ளைங்க தெரியுமான்னு சொல்லிட்டு, நீ எப்படிப்பட்ட பிள்ளைங்கன்னு கர்த்தருக்கு தெரியும். ஊருக்கு முன்னாடி போய் சொல்லலாம், என் பிள்ளைங்க அப்படியே கர்த்தருடைய பிள்ளைங்க, அப்படியே ஆண்டவருக்குள்ளதான் இருப்பாங்க, பைபிள் தான் வாசிப்பாங்க அப்படின்னு இப்படி கொஞ்சம் நகர்ந்து போக யூடியூப்ல உட்காந்துட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. நீ முதல்ல நினைக்கலாம், நான் பொண்ணு பரிசுத்தமாகல அதனால என் பிள்ளை பரிசுத்தமாக இருக்காது அப்படின்ற ஒரு தாழ்மை உண்மையை ஏற்றுக்கொள்கிற இருதயம் இந்த நாள் உங்களுக்கு வரணும். நீ எப்படி சொல்ற? நான் கர்த்தரால நான் பெற்றேன்னு சொல்லி எப்படி சொல்ற? அப்படி கர்த்தரால பெற்றேன்னு சொன்னா கர்த்தருடைய சுபாவம் அவங்களுக்கு இருக்கவில்லை. நீ பெற்றெடுத்த இன்னொரு பிள்ளை கொண்டு போனதுக்கு காரணம் என்ன? நீ தான் பெற்ற 2 பிள்ளையும். ஏன் ஒரு பிள்ளை நீ பெற்றெடுத்த இன்னொரு பிள்ளை கொள்வதற்கு காரணம் என்ன? இன்னும் அறியல, இன்னும் புரியல, இன்னும் தெரியல. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ காயினை எப்படி பெற்றெடுத்த? காயினுக்குள்ள ஏன் இப்படிப்பட்ட கொலை செய்கிற அளவுக்கு வெறிதனம்? ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? 4வது அதிகாரம் 7வது வசனத்துல காயினை பார்த்து, நீ நன்மை செய்தா உனக்கு மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியில படுத்திருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வான் என்றார். ஹல்லேலூயா, ஆமென். ஆபேல கொல்றதுக்கு முன்பாக ஆண்டவர் காயினிடத்துல பேசுறார், நீ நன்மை செய்தா நல்லது தானே? ஏன் உனக்கு என்ன கட்டளைக்கு கீழ்ப்படிதான் உனக்கு நல்லது தானே? நீ ஏன் இப்படி செய்யற? ஆனா நீ இப்படி செஞ்சுனா, நீ நன்மை செய்யறா பாவம் வாசப்படியிலே படுத்து கிடக்கும். ஆமென், ஆமென். க்ளோரி. ஏவாள் தோட்டத்துல என்ன செஞ்சான்? அவன் சர்ப்பத்தினால அவர் வஞ்சிக்கப்பட்டாளா? இவளுக்குள்ள அந்த மாம்ச இச்ச அவன் தோண்டி, இந்த பழம் இப்படிதான் இருக்கு, வசீகரிக்கத்தக்க இருக்குது, இந்த பலவீனம் அவளுக்குள்ளாக இருந்தது. ஹல்லேலூயா. அதை தோண்டி விட்ட உடனே அவள் சாப்பிட்டான். அப்போ உன் சிந்தைக்குள்ள முதலாவது பாவம் எங்க வருது? உன் சிந்தைக்குள்ள, உன் தலைக்குள்ள, உன் நினைவு. கண்ணை மூடி நீ நினைக்கிற இந்த காரியத்தை செய்யணும், முதல்ல சிந்தையில்தான் அது உண்டாகுது. அவன் சொல்றான், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்னும் புத்தி தெரிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமா இருக்கிறது என்று கண்டு, அல்லேலூயா, அதை கனியை பறித்து புசித்து, நீ மட்டும் புசித்து தொலைய வேண்டியது எதுக்கு? அந்த பரிசுத்தமுள்ள ஆதாமை கெடுக்கிற, தோட்டத்திலே கெடுக்கிற துணிகரம் உள்ளவரே. ஆமென். கர்த்தராலே நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவனே சொல்லுகிறவளே, நான் அந்நிய பாஷை பேசுகிறேன் என்று சொல்லுகிறவளே, நான் இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிறவளே, இதோ உனக்காக என்று நான் மணிக்கணக்காக ஜெபிக்கிறேன் என்று சொல்லவளே, ஏன் அவன் புருஷனை நாசப்படுத்துகிறேன்? அவன் பறித்து புசித்து என்ன செய்யறான்? தன் புருஷனுக்கும் கொடுத்தாள். உரிமை, உரிமை. பாவமானாலும் சரி,
எதுவா இருந்தாலும் சரி அப்படி எல்லாத்தையும் அப்படியே புருஷனுக்கு கொடுத்துரு. அப்படியே நீ சாகுவது அப்படியே நீ பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? நீ கொடுத்த பாவ சந்தோஷம்னா உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போயிட முடியுமா? நீ மறிக்கும் போது ஆண்டவர் எழுந்திருக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் நிற்கும் போது நீ அன்றைக்கு தோட்டத்துல நின்ற நிர்வாணம் அங்க பேசும். ஆண்டவர் சொல்லுறாரு, இதோ அந்த கல்லுகள் கூட சாட்சிடுமா. பேசுற மனுஷன் பேசுற வீணான வார்த்தைகள் யாரும் நாய் திருப்புக்கு எதுவா இருக்குது. மனுஷன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த கல் வீட்டுல கட்டப்பட்ட அந்த கல் சாட்சி சொல்லும். இவன் இந்த நேரத்துல இதெல்லாம் சொன்னாங்க, பேசினாங்க, இதெல்லாம் செஞ்சாங்கன்னு சொல்லி. ஆமே, இப்படிப்பட்ட பயம் வரணும். அங்க நிக்கும் பொழுது நீங்க கணவன் மனைவியாவ 2 பேரும் வந்து நிப்பீங்க. இல்ல இல்ல இல்ல, செத்த பிறகு நீ யாரோ அவர் யாரோ, உயிரோடு இருக்கும் போதே அவர் யாரோ நீ யாரோ புரிஞ்சுக்கோ. சரீரம் உண்டு தனிமா, உன் சரீரம் தனி, அவன் சரீரமும் தனிதான். ஆனா பாவம் செய்யும் போது உன் சரீரம் 2 பேருடைய சரீரம் ஒன்னா சேரும். ஆனால் பாவம் செய்த பிறகு 2 பேருடைய ஆத்மா பிரிந்து போகும். அல்லேலூயா. நீ நினைக்கிறது அப்படியே அவர் நினைக்கிறாரா? உன் வீட்டுக்காரரு நீ நினைக்கிறதே அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறாரா? உன் இருதயத்துக்குள்ள நினைக்கிறத அப்படியே அவர் ஆத்மா அப்படியே இருக்குதா? நீ சொல்றா அவர் செய்யறாரு, அவர் சொல்றாரு நீ செய்யற. உன் சரீரம் ஒன்னா இருக்கலாம், பாவத்துல ஒன்னா சேரும். அது ஆத்மா வேறுன்றத புரிஞ்சுக்கோ. உன் பின்னுடைய ஆத்மா வேறுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் கண்ணுடைய ஆத்மா வேற, உன் தாயுடைய ஆத்மா வேற, உன் தகவலுடைய ஆத்மா வேற, சரீரமும் வேற. ஆனால் எதனால ஒன்று சேரும்? பாவத்தினால ஒன்று சேரும். எத்தனை தோட்டத்துல நீ இருக்கும் பொழுது ஒரு சிந்தைக்குள்ள உருவானது எது? வேசித்தனம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சிந்தைக்குள்ள உருவானது எது? சாத்தான், சர்ப்பம். அவன் என்னமா வந்து மண்டைக்குள்ள ஒரு சிந்தைக்குள்ள அவன் என்ன வச்சா? வேசித்தன எண்ணம். அல்லேலூயா. உள்ள வச்சுட்டான். இப்ப அந்த சிந்தை தலை ஃபுல்லா இப்ப நிரம்பி இருக்கு. இப்ப என்ன செய்யற? ஆண்டவர் முன்னாடி பாவத்தை செஞ்சுட்டு தப்பு தண்டனை வாங்கிட்டு தோல்வழியை கட்டிக்கிட்டு என்ன தோட்டத்தை விட்டு வெளியே போயிட்டேன். ஆண்டவர் சொல்ற, நீ பரிசுத்தமாகி மறுபடியும் வா, நான் தோட்டத்தை திறக்கிறேன், நீ உள்ள வா, உன்னை ஆசீர்வதிக்கிறேன், போ, இனி நீ எப்படி வாழ போறியோ மகளே என்று சொல்லி ஆண்டவர் புலம்புறாரு. நீ என்ன செய்யற? இப்ப தோட்டத்துக்கு வரும்போது உன் சிந்தையில நீ என்ன சொல்ற? புசிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்கதும் உருண்டப்படத்தக்கதும் சொன்ன இல்லையா? அப்போ சிந்தைக்குள்ள இப்ப என்ன இருக்கு? சாத்தான் சர்ப்பத்தினால உனக்குள்ள உருவாக்கப்பட்டதான சிந்தையில வைக்கப்பட்ட வேசித்தன எண்ணங்கள், வேசித்தன ஆவி, திருட்டுதனமா உள்ள நுழைஞ்சி சர்வம் உன்னோடு கூட செய்த காரியம் இப்ப எங்க இருக்கு? சிந்தையில இருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்துட்டு என்ன போகிற? நீ போற. இப்போ நீங்க போறீங்க, நீ பேக்ல வந்து நீ டிஃபன் பாக்ஸ் சாப்பாடு வச்சுட்டு இருக்க, நீ போற இடமெல்லாம் நீ சுமந்துட்டு போற. இப்போ உனக்கு பசிக்குது, என்ன செய்யற? டிஃபன் பாக்ஸை திறந்து நீ சாப்பிடுற. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அப்ப சிந்தைக்குள்ள உனக்குள்ள இருக்கிறது சர்ப்பத்தினால உனக்குள்ள வைக்கப்பட்ட வேசித்தன ஆவி. அதை இப்ப என்ன செய்யற? ஆண்டவர் விசாரிக்கும் பொழுது அதை அப்படியே சுமந்துற சரீரம் இப்பொழுது கரைப்பட்டு போயிடுச்சு. இப்ப தோட்டத்தை விட்டு நீ வெளியே போற, பரிசுத்தமாகி போனியா? ஆண்டவர் பரிசுத்தமாக்க முடியாது, அவரால் பரிசுத்தமாக்க முடியாது. நீ வந்து ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்க, என் சிந்தைகளை என்னேரம் இந்த விபச்சாரம் என்னன்னா என்ன எப்படியாவது கட்டப்பட்டிருக்கிற ஆண்டவரே விட்டுவிக்க முடியல, என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. எங்கயாவது சொல்லிருக்கியா? நீ மகளே நீ சொல்லிருக்கியா? உனக்கு இது பாவம்னு உனக்கு முதல்ல புத்தி இல்லையே, நான் செய்யற காரியம் தவறு உனக்கு அறிவில்லையே. தேவனை அறிகிற அறிவினால நீ வளர்ந்துக்கோ, ஆத்மாவை அறிகிற அறிவினால நீ வளர்ந்துக்கோ. இந்த கொரோனால ஆத்மாவை அறிகிற அறிவை நீ வளர்ந்துக்கோ. ஜீவ விருட்சத்து கனியை அறிந்துக்கோ, நன்மை தீமை அறிந்த கனி இன்னும் அறிஞ்சு கொண்டிருக்கிற நீ முதல்ல தெரிஞ்சுக்கோ. அல்லேலூயா. அப்ப தெரிஞ்சுக்கிட்டா இதுவரை நீ சொல்லாத, நான் அபிஷேகம் பண்ணிட்டேன், அபிஷேகம் பண்ணிட்டு நீ போய் பாவத்தை செய்யாத. ஆமே, ரட்சிக்கம் பண்ணிட்டு நீ போய் பாவத்தை செய்யாத, பெருமையா சொல்லாத, நான் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டோன்னு சொல்லாத. உனக்குள்ள ஒரு சிந்தைக்குள்ள வேசுதலை எண்ணம் விட்டுங்கி போட்டால் ஒழிய அந்த பாவத்தை நீ
இனிமே செய்ய மாட்டேன் என்று கர்த்தருக்கு அறிக்கையிட்டால் ஒழிய பேசுகிற பாவத்தை நான் செய்யவே முடியாது. அது எனக்கு முன்னாக வந்தாலும் என் சரீரம் கீழ்ப்படியாது என்று சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக நீ யுத்தத்தில் நின்று சர்பத்துக்கு முன்பாக துணிகரமாய் கணவனை விட்டு போய் பேசுற தைரியம் உனக்கு இருந்தது இல்ல. தேவன் பார்க்கிறார்கள் எண்ணம் இருந்தும் அவர்கள் தோட்டத்தை பரிசுத்த வெளிச்சலாக்கும்படி உனக்கு தைரியம் இருந்ததில்ல. இன்றைக்கு தேவரும் பக்கத்துல இல்ல, நீ பார்க்க முடியாது. அன்றைக்கு நீ அவருடைய சத்தத்தை கேட்ட, அவரோடு கூட உறவாடுன, அவரோடு சந்தோஷமா கைப்பிடிச்சு நடந்த. ஆனா இப்ப தேவன் எங்க இருக்கிறான்னு எங்குமே தெரியாது. அவன் நீயாதான் பயத்தை வர வச்சுக்கணும். ஆனா நீ செய்யற பாவத்தை ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறார். எப்படி தெரியுமா? ரூபனுடைய பசங்க செய்யற பாவத்தை அவன் விட்டு கீழே விழவைத்தான். அவன் பார்வைக்கு அது பொல்லாததா இருந்ததினாலே அவனை அடித்தான். ஹல்லேலூயா. அப்ப நீ செய்யற காரியத்தை கர்த்தரால் பார்க்க முடியாதோ? என் பிள்ளைகள் என்று சொல்லி அவர் மறைந்து கொள்வாரோ? இன்றைக்கு நீ உனக்கு ஒரு பயம் வரணும். மகளே, உனக்கு ஒரு பயம் வரணும். ஏன் தெரியுமா? நீ விளையாடுகிற விளையாட்டினால, நீ எடுக்கிற முடியினால, உனக்கு இருக்கிற அத்திரத்தினால, உனக்கு இருக்கிற அகங்காரத்தினால, எல்லாத்தையும் கட்டுப்படுத்துகிற எண்ணம் இருக்கிறதுனால, உன் கண்ணுடைய பலத்தினால நீ வாழ்கிறதுனால, உன் பிள்ளைகளை உன் கண்ணுக்கு நீ சாகடிக்கிற, நித்தம் சாகடிக்கிற. எப்படி நான் சொல்றேன்? அல்லேலூயா. உன்னை நீ சாகடிக்கிற, அடுத்து நீ ஆதாம சாகடிச்சிட. பரிசுத்தம் உள்ளவன் ஆதாம். உன்னை அவன் நேசித்தபடினாலே கர்த்தரை தூரமாக்கின ஒரு பாவம், கர்த்தரை விட்டு விலக்கின, தூரமாக்கின, அசட்டை பண்ண, அவன் வார்த்தை அசட்டை பண்ணபடியா உன் வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் என்பது பயம் உனக்குள்ளே இன்னைக்கு வரட்டும். எங்கிறது உரிமை, நான் கணவன், நான் மனைவி என்கிறதால பெருமை, கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட உரிமை ஒட்டைகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஒட்டைடுவோ. நீ செய்யறது பாவம். ஆமென். எல்லாரும் சொல்லலாம், ஆனா உனக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்க. எதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும்? ஏவாள் பலவீனமானவள். எப்படி? மாம்ச இச்சையானவள், மாம்ச இச்சையை தூண்டுகிறவள். முதலாவது பெண்ணாலனா இந்த பாவம் பிறப்பித்தது. ஆதாம், நீ அவளை பரிசுத்தமாக்கு. அல்லேலூயா. நீ உன்னால் பரிசுத்தமாக்க முடியும். தோட்டத்தில் அவனுக்கு கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிய வைப்பதற்கு நீ அவளை பரிசுத்தமாக்கு, கீழ்ப்படிய வை. இன்றைக்கு எங்க கீழ்ப்படிய வைக்கிறீங்க? எதுக்கு கீழ்ப்படிய வைக்கிறீங்க? ஆதாமே, நீ மிரட்டி ஏவாளை கீழ்ப்படிய வைப்பதுதான் தேவன் உனக்கு கொடுத்த சத்தியமோ? ஏவாளே, உன் கணவனை மிரட்டி அட்டைக்கு, அவனை அப்படியே அட்டைக்கு ஆண்டு கொள்வதுதான் தேவன் உனக்கு கொடுத்த சத்தியமோ? இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மனைவியுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினால என்ன சொன்னார் பாத்தீங்களா? நீங்க உண்மையாவே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தானா? அப்படின்னா நீங்க ஆசீர்வதிங்க. போங்க சீக்கிரமா போய் எனக்கு 10 பிள்ளைங்க பெற்று கொடுங்க. என்னால முடியாது, எனக்கு ஒரு பிள்ளைய கூட உருவாக்குறது எனக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? நான் கையாளாதவன், ஏதாவது நான் எழுந்துட்டேன், எனக்கு ஒண்ணுமே, எனக்கு வல்லமே இல்லை. ஆதாமே உன் ஆசையில என் சுவாசத்தை ஊதினால எனக்கு பலனே இல்லை. நீ என்ன செய்ய? சீக்கிரமா போய் ஆதாமும் ஏவாளும் 10-20 பிள்ளைங்க ஆபிரகாமை போல அப்படியே பெருகி சந்ததியை உருவாக்குங்க. சீக்கிரம் என் பேர் சாத்தான் முன்பாக மகிமைப்பட்டுட்டே இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாரா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உருவாக்குற வல்லமை இல்லையோ? ஆண்டவர் எல்லாமே உனக்காக சிருஷ்டித்தாரு. அவர் வல்லமை இழந்துட்டாரோ? அவர்களை பரிசுத்தமாக்க முடியாதோ? அவர் ஆசீர்வதித்திருந்தா ஆண்டவரையே நான் வயிறு எரிஞ்சு சொல்றாரு, உன் மனைவியுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடினாலே. இன்னைக்கு கேட்டுக்கொண்டு அருமையான சகோதரி, ஒருவேளை நீங்க திருமணமாக இந்த வார்த்தை நீங்க கேட்டுக்கொண்டிருப்பீர்களாமா? தேவனுடைய இருதயத்தை உடைந்து போடுவதற்கு, உன் மனைவி கொடுக்கிற இச்சைகளுக்கு, உன் மனைவி பேச ஆபாசமான வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காத. தேவனுடைய கட்டளைக்கு மீறி துணிகரமாக சொல்லுகிற பாவத்தை, இதோ காம விகாரங்களை, இச்சைகளை, ஆபாசங்களை செய்யாத. மூடு, நீ வார்த்தை மூடு. தேவனை பார்க்கிறார். ஒரு சரீரத்தை நீயே தொடுவதற்கு பயம் வரட்டும். இது கர்த்தருடையது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆமென். இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க தேவனை நேசிக்கிறதுனால. மிஞ்சி துணிகரமாய் போகிறது ஒன்றுமில்லை. ஆனால் கணவனும் மனைவியும் பரிசுத்த
வேண்டும். அவருடைய வித்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். ஆதாமுடைய வித்து பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். சீரழிஞ்சு போகக்கூடாது. அது பூமியில கொட்டக்கூடாது குப்பையை போல. அல்லேலூயா. அவருக்கு என்று வைத்த வித்து அது பரிசுத்த சந்ததி. தோட்டத்துல ஒரு செடி வளம் வைக்கும் போது, ஒரு விதையை விதைக்கும் போது அதனுடைய கிரிகள் அது காண்பிக்குது, நன்மையான கிரிகள் அது நடப்பிக்குது. அல்லேலூயா. ஒரு விதை போட்டா அது நமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கஷ்டத்தை கொடுக்குதுங்களாங்க, அதுக்குரிய பலனை கொடுத்துட்டு போகுது. ஆனால் மனுஷனே, நீ பிறந்து தேவனுக்கு நீ கொடுக்கிறதான வேதனை எத்தனை துக்கம், எத்தனை அவமானம், எத்தனை புறச்சாதர் கேலி செய்யறாங்க, புறச்சாதர் கால் விழுகிறார்கள். எங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அமே, நாங்கள் செய்கிற பாவத்தை தான் நீங்களும் செய்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அந்த பாவத்துடைய பலவீனத்தை வைத்துதான் இன்றைக்கு மாந்திரிகளும் பில்லி சூனிகளும் வேசித்தனங்களும் நமே ஒரு பிசாசு ஒன்று ஆடும்போது சொல்லுது, கணவரை பார்த்து, உன்னை எந்த இடத்துல எப்ப விளைவிக்கணும் எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லுது. காரணம் என்ன? பிசாசுக்கு நீங்க உரிமையை கொடுக்குறீங்க. ஒரு சிந்தனை இருக்க எண்ணம் எப்பொழுதும் ஆளாமோடு கூட இருக்க வேண்டும் என்ற எண்ணம். மகளே, போய் இந்த கொரோனாவில தூரம் உட்காரு. உன் ஆண்டவரை இப்ப சொல்லிக் கொடுக்கிறது காரணம் என்ன? தூரம் உட்காரு. ஒரு கணவன் கிட்ட தூரம் உட்காரு. 2 பேரும் பேரத்தை எடு. இன்னைக்கும் நானும் அவன் ஒரே உடன் என்று சொல்லிட்டு இருந்தா இன்னைக்கு கொரோனால மறித்து கொண்டிருக்கிறாங்களே. ஏன் மூக்க கட்ட வேணும்? சக்தியம் வேண்டாம், மூக்க கட்டு. அப்ப ஆதியாகமம் எடு, 2ஆம் அதிகாரம் எடு, 7வது வசனத்தை படி. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி, நீ பூமியின் மண்ணு தானே, அப்ப உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றார், உன்னை மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே அவர் ஊதினார். அப்ப நீ சொல்லு, நீ மூக்க கட்டி இருக்கிற, ஐயோ என் நாசில இருந்தது அவருடைய சுவாசம் அல்லவா, இன்னைக்கு அவர் கட்டினார், கட்டுமணி சொல்லிட்டார். ஆமென். அவன் நாசில மனுஷன் ஜீவாத்மாவானா. இன்னைக்கு அந்த மாசத்தை காட்டிட்டு பாவத்தை செய்வதற்கு மீறுதல் செய்கிற மகளே, இந்த வசனம் உனக்கு தான். மூக்க கட்டியும் வாயை கட்டியும் வெளியில போகும்போது இன்னைக்கு கதறி அழறாங்க, ஆக்சிஜன் இல்லாம. ஆமென். நல்ல நிம்மதியா வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நான் எங்கேயும் போல, கொரோனா எனக்கு வராதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. நீ வீட்டுல உட்கார்ந்து இருந்தாலும் வெளியே போக நல்ல ஆக்சிஜன் சுவாசிக்க முடியல. காரணம் என்ன? பாவம். நாம் செய்த பாவத்தினாலதான் இன்னைக்கு உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், சிறையில உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு ஏத்துக்கோ. ஆமாண்டவரே, நான் ரொம்ப இச்சையானவர் ஐயா, எனக்கு மாம்ச இச்சை ஜாஸ்தி. அவன் நான் பார்க்கும் போதே நான் பாவம் செய்கிறவள், நான் நடக்கும் போதே பாவத்துல விழ வைக்கிறவள், நான் பேசும் போதே பாவத்துல விழ வைக்கிறவள். என் குடும்பத்தை ஒரு நாள் பரிசுத்தத்துக்குள்ளாக நடத்த வேண்டும் என் எண்ணமே எனக்கு வந்ததில்லை. ஆமென். இதுவரைக்கும் இந்த சத்தியத்தை நான் அறியவில்லை. எல்லாரும் பொய்யாய் சொல்லி ஆட்டுக்குட்டிகளை வஞ்சித்திருக்கிறீர்களே, இந்த பாவ சந்தோஷத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். நிச்சயமா பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக போக முடியாது. தோட்டத்திலிருந்து வெளியே வந்த நீ வேசித்தனத்தால் கட்டப்பட்டு உன் பிள்ளைகளை பெற்றிருப்பாயானால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னுடைய அனாதையால் தன் தலையை பிரித்து தொங்கியிருக்க வேண்டாமே. அவர் தொங்கினாரே உனக்காக. அவர் எதுக்காக ரத்தத்தை சிந்தனும்? நீ செய்த பாவத்துக்காக ரத்தத்தை சிந்தி ஒரு நித்திய மீட்பை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான். இல்லைன்னா நாம் சொன்ன கட்டளையின்படி உனக்கு கட்டளையே வேண்டாம், தோட்டத்தை விட்டு வெளியே வந்த உனக்கு கட்டளையே வேண்டாம். கட்டளை மீறினதால நிர்வாணம் வந்தது, நிர்வாணம் வந்ததுனால தோட்டத்தை விட்டு வெளியே வந்து நீ என்ன செய்கிற? மாம்சம் ஆதாமும் ஏவாளும் கூடி காயின் ஆபேல் சேத் இப்படி எல்லாத்தையும் பெற்று போறதுதான் கர்த்தர் உனக்கு தோட்டத்துல கட்டளை கொடுத்தா. ஹல்லேலூயா. அப்படியான தன் சொந்த குமாரனை அனுப்பி எதற்காக ரத்தம் சிந்தினார்? ஆட்டுக்குட்டிய ரத்தத்தை அசுத்தப்படி கீழே போட்டு காலிகளை மிதித்து இன்றைக்கும் மாஸ்கை கழட்டி மீறுதல் செய்து பாவத்தை செய்கிற மகளே, இந்த நாளிலே கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்தமாக்கும்படி உனக்காக கொடுக்கப்பட்ட உன் மனைவி பரிசுத்தமாக்கும்படிக்கு நீயும் அவளும் சேர்ந்து மாம்சத்திலே கூடி பாவத்தை விதைத்து ஒரு வித்தை கீழே தள்ளி பூமியிலே பாவத்தையும் சாபத்தையும் உண்டாக்குவதனால் அல்லவா உன் பிள்ளைகள் இன்னைக்கு பரிசுத்த குணச்சாக்கி இருக்கிறார்கள். அல்லேலூயா.
ஆனா புரிஞ்சுக்கிறீங்க, என் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க, என் பிள்ளைங்களுக்குள்ள அந்த மாதிரி எல்லாம் உணர்வுலாம் வந்துச்சு, சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும். இதுக்காக நம்ம ஆண்டவர் சிருஷ்டித்தாரு. உன் பிள்ளை பசு, உன் பிள்ளைக்குள்ள 14 வயசு வரும்பொழுது, 12 வயசு வரும்பொழுது அவனுக்குள்ள பாவ சந்தோஷங்கள், ஐயோ கிரீசி ஆரம்பிக்கிற நேரம் பாவத்தை எதிர்த்ததுக்கு உன் பிள்ளைக்குள்ள ஒருத்தர வார்த்தை விதைத்திருக்கிறியா? ஒரு வார்த்தை சொல்ல தெரியுமா? திருத்துக்கிறமா ஏதாவது டிவில யூடியூப்ல பார்க்கும் பொழுது வாசனத்தை சொல்லி எதிர்த்தரிக்கிறதுக்கு, ஜெயத்தை எடுக்கிறதுக்கு உன் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறீங்களா? இல்ல 30,000 50,000 போனெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்படியே சொந்தக்காரோட போட்டி போட்டுக்கிட்டு அப்படியே பெருமையா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எதுக்கு? 5,000 போன் வாங்கலாம் நிர்வாணத்தை பார்க்கலாம், 50,000 போன் வாங்கலாம் நிர்வாணத்தை பார்க்கலாம். அதுக்கு உங்களை சிருஷ்டிக்கிற இன்னைக்கு உனக்கு ஒரு பயம் வரணும். ஆமே மகளே, நீ கேட்டுக்கொண்டு உனக்கு பயம் வரணும். ஏன் தெரியுமா? என் பிள்ளை நீ நிர்வாணத்தை பார்க்கறானே, உன் பிள்ளை பார்க்கலன்னு சொல்லி வெளியே போய் பேசுறிய மகனே, இன்னும் உணர்வற்றவளாக நினைக்கிறேன். எனக்கு தெய்வமயம் உனக்குள்ள வருவதாக, எனக்கு தெய்வமயம் வரட்டும். வியாதியுள்ள பிள்ளைகள் ஏன் இப்படிப்பட்ட பாவத்தில் இருக்கிறது? ஏன் நீ தோட்டத்திலிருந்து வரும்பொழுது நீ வேசித்தன ஆவினால நிரப்பப்பட்டவளாய் சண்டைக்கு யாரும் வந்துடாதீங்க. அல்லேலூயா. வேத சத்தியத்தின்படி உண்மையாய் சொல்லிக்கொண்டு நீ பரிசுத்தமுள்ளவளாய் தோட்டத்திலிருந்து நீ வரவில்லை. தேவனுடைய ஏதேன் தோட்டத்தை நீ வேசித்தனமாய் மாற்றினார். வேசித்தன பாவம் பிறப்பிக்கப்பட்டது எது? அவன் பரலோக ஏதில்ல லூசிபரால அவன் வேசித்தனம் உண்டானது. அவன் சிங்காசனத்தை அவன் இருதயத்தில் இச்சித்தான். பாவம் பிறப்பித்ததாக விழுந்து போனான். ஏதேன் தோட்டத்துல உனக்குள்ளாக மாம்ச இச்சை உருவானதுனால நம்ம தோட்டம் கரைப்படுத்தினாய் நீ என்று இந்த நாளில் நினைத்து பாய். அல்லேலூயா. என்கிறது வெளியே வரும்போது பரிசுத்தமாக்கி ஆண்டவர் உன்னை அனுப்பினாரா? அவருடைய கிருபையினாலே நீ வந்தார். அப்ப ஒரு சிந்தைக்குள்ள இருக்கிறது என்னது? உனக்குள்ள உருவாகும் பொழுது இன்றைக்கு இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படி பாவத்தினால ஏதோ நீ திட்டமிடுகிற காரியங்கள் யாரால வருகிறது? என் அப்பா இயேசுவால வருவதில்லை. நீ சிந்திக்கிற பாவ சந்தோஷம் இந்த நாளில் இப்படிப்பட்ட கேடான கிரியைகளை செய்ய வேண்டும் என்பது என் ஆண்டவர் இயேசு உனக்குள்ள பாவத்தை விதைக்கிற தேவன் அல்ல, அவர் பரிசுத்தமாக்குகிற தேவன். ராகாபின் வேசி பரிசுத்தமாக்குகிறார். குணம் பாவத்தை செய்ய கூடாதபடிக்கு எதிர்த்து நிற்க வைக்க முடியும். அப்படியானால் இன்றைக்கு நீ சொல்லுகிற வார்த்தையை கர்த்தருடைய உள்ளத்தை உடைக்கிறது. இந்த நாளில் எல்லாவற்றையும் நீ எல்லாத்தையும் என்ன செய்யணும்? சாத்தானுக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்பாக நின்று அறிக்கையிடு. எதெல்லாம் சாத்தானுக்கு நீ கொடுத்தியோ அதெல்லாம் நீ என்ன செய்யுது? எல்லாத்தையும் வாங்கிடு. நீ சாத்தானே நான் உனக்கு கொடுத்த எல்லா உரிமையும் நான் வாங்குறேன்னு சொல்லி வாங்கி ஆண்டவரத்துல மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இனியும் கொரானால உன் பிள்ளைகளோடு கூட நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுக்கிற தருணத்தை பயன்படுத்தி ஒரு பிள்ளைகளை பயன்படுத்தும் மகனே. நீ தோட்டத்திலிருந்து வெளியே வந்து வேசித்தனாவினால உன் சிந்தைக்குள்ள வேசித்தனாவி இருக்கிறது. அல்லேலூயா. அந்த சிந்தைக்குள்ள சாத்தான் இப்ப என்ன செய்யறான்? சர்வம் உனக்குள்ள பாவத்தை தூண்டி விடுறான். அப்ப தூண்டி விடும்பொழுது நீ என்ன செய்யற? உனக்கு உரிமை இருக்கு, அதனால ஆதாமோட போய் நீ செய்யற. அல்லேலூயா. அப்ப உரிமை எனக்கு இல்ல. அப்ப ஒரு வாலிபன் வந்து சிந்தனாவினால கட்டப்பட்டிருக்கிறான். எல்லாருமே தான் அப்படிதான் இருக்கிறோம். யாரும் மட்டும் வெளியே தோட்டத்துக்கு வரும் பரிசுத்தமாகல, ஆனா சிந்தையோட தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த சிந்தையை தூண்டி விடுகிறவன் யாரு? சர்வம், பிசாசு. அப்ப தூண்டி விட்டவனே ஒரு வாலிபன் அவன் என்ன செய்யறான்? அவனுக்கு உரிமை இல்ல, எனக்கு மனைவி இல்ல. அப்ப என்ன செய்யறான்? தேடி போகிறான், வெளியே போகிறான். வாலிபமான சகோதரியே, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற தருணத்துல இதோ உங்க வாலிப வயதுல கரைப்பட்டு விடாதீர்கள். நீங்க வாலிபத்துல நீங்க செய்ய பாவம் அது அப்படியே உரிமை பெற்று வந்து நீங்க திருமணமான பின்பு அது அப்படியே அந்த பாவத்துடைய பலன் நீங்க ருசித்த அந்த பாவம், அந்த சாத்தான் வந்து உங்களோடு கூட போராடுவான். சித்தனத்தினாலே நீங்கள் செய்திருக்கிறீங்களா? வாலிபமான வயதுல திருமணத்துக்கு முன்பாக நீங்கள் செய்திருப்பீர்களானால் அவன் இல்லைனா அப்படிலாம் நான் செய்யல இல்லைனா நீங்க வேசித்தன கண்களினால எத்தனை பேர் பார்த்திருக்கிறீங்களா? வீழ்ச்சியா நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இது அதை விட கொடூரமான பாவம். அமே கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை மூன்றும் பிசாசினால் உண்டானவைகள் என்பதை புரிந்து கொள்.
அல்லேலூயா. அப்ப நீ வேசித்தன கண்ணினாலே பார்த்தாலும் சரி, மாம்ச இச்சையை தூண்டப்பட்டு மாம்சத்திலே போய் சேர்ந்து பாவத்தை செய்தான். ஜீவனத்தின் பொறுமையினால, அடங்காத பொல்லாத அகங்காரத்தினால, எவரையும் அடக்கி தன்கிற ஆளுகிற தன்மையினால உனக்குள்ள இருக்கிறதான பாவத்தினுடைய பலன், திருமணத்துக்கு முன்பு நீ செய்திருக்கிறதான பாவம், இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல நீ இருக்கலாம். அன்றைக்கு ஒரு 20 வயசுல அப்படி கொஞ்சம் போங்க, 20 வயசுல அப்படியே ரிட்டர்ன் அப்படியே பேக்ல போங்க போயிட்டு இப்ப ஒரு 40 வயசு 50 வயசு ஆகுதா? அப்போ அங்க நடந்ததுன்னா கொஞ்சம் யோசிங்க, எங்க போய் என்னத்தை செஞ்சீங்க? அப்ப அந்த பாவம் யாருடையது? தேவன் கொடுத்த கற்பித்த காரியம் அல்ல. எப்படி? உங்க சிந்தைக்குள்ள சர்ப்பத்தினுடைய வித்து, சர்ப்பத்தினுடைய சிந்தை, மாம்ச சிந்தை, அதனால் வந்த மரணம் கட்டப்பட்டிருக்கிறது. மரணத்துக்கு அதிகாரிக்கு மாம்சத்தினுடைய சிந்தையினால நீ செய்த பாவம். ஆமென். உரிமையை நீ கொடுக்கிற. அம்மா கிட்ட போயிட்டு, பிள்ளை அம்மா நீங்க எனக்கு ரொம்ப செல்லும், அம்மா கொஞ்சம் நீ எனக்கு ரொம்ப செல்லும், நீ எனக்கு பிடிச்சதான் நான் செய்யறேன், இப்படி கொடுக்க 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 அந்த பிள்ளைக்கு அம்மா மேல ஒரு பாசம், அம்மாக்கு பிள்ளைக்கு மேல ஒரு பாசம். அல்லேலூயா. அந்த அந்த பாசத்தினுடைய பலன் ஒரு நாள் பூரணமாகும். அல்லேலூயா. எப்படி அந்த தாய் ஒரு பலவீனப்படும் போதோ அல்லது மறிக்கும் போதோ அந்த பிள்ளையுடைய பாசம் வெடித்து சிதறும். அல்லேலூயா. அது போலதான் நீங்க பாவத்தை செய்யும்போது இயேசுவுக்கு என்ன செய்யுங்க? சர்ப்பத்துக்கு நீங்க எல்லா உரிமையும் நீங்க கொடுத்துட்டீங்க. சகோதரனே, கேட்டுக்கொண்டிருக்கிற மகளே, நீ வேசித்தனக்கு சர்ப்பத்துக்கு நீ உரிமையை கொடுத்துட்ட. நான் சர்ப்பத்தினுடைய மகன், நான் மிருகத்தை சுமக்கிற சர்ப்பத்தினுடைய மகன், நான் மகா வேசியினுடைய மகன். புரிஞ்சுக்கோங்க. நான் பரிசுத்தமானவன், நான் பரிசுத்தமான சொல்லாதீங்க, எல்லாச்சும் அப்படியே மூடிடுங்க. சரிங்களா? நீங்க கொடுத்த பாவத்துடைய பலன் இப்ப என்ன செய்யுது? நீங்க இப்போ ஒரு குடும்பத்தோடு கூட எப்படி காயினை பெற்றெடுத்துட்டீங்க, சேத்தை பெற்றெடுத்துட்டீங்க. இப்ப என்ன செய்யறான் சாத்தானு? தோட்டத்துல நீ செஞ்ச காரியம் அப்படியே இப்போ உன பின்தொடர்ந்து வருது. அல்லேலூயா. அந்த பாவம் போச்சா? இல்ல, போகல. காயின் மூலமா வருது. எப்படி வருது? மகளே, நீ தானே பாவம் செஞ்ச, காயின் ஏன் கொல்றான்? காயின் உன்னுடைய பிள்ளை இல்லையா? அவனுடைய கிருபையை பெற்று வந்த பிள்ளை தானே. அல்லேலூயா. அப்ப அந்த காயின் ஏன் ஆபேல், நீதிமானாகி அந்த ஆபேல ஏமா கொண்டு போட்டான், ஏமா கொலை செஞ்சான்? ஆண்டவர் வந்து சொல்லியும் அவன் ஏன் கொலை செஞ்சான்? மகளே, ஏவா, இந்த இடத்துல நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு. தாயே, நீ யோசிச்சு பாரு. நீ தோட்டத்துல நீ வேசித்தனம் பண்ணினாங்க அல்லவா? அதோடைய பலன் ஆவினால, வேசித்தன சிந்தையினால, அந்த பாவத்தினால பிறந்தவன் தான் இந்த காயின். அல்லேலூயா. இப்ப ஒரு சரீரம் வேறு, நீ பெற்றெடுத்த பிள்ளைதான், ஆனா அது சரீரம் வேறு. நீ தோட்டத்துல செஞ்ச பாவம் இன்னைக்கு காயின்குள்ள வரும் நீ நினைச்சியா? நீ வேசித்தன ஆவியினால நிரப்பப்பட்ட மகளே, அந்த ஆவியினுடைய பலத்தினாலே காயின் நிரப்பப்பட்டவன் என்று உனக்கு தெரியுமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரீரத்துல பாவம், ஆத்மா, காயினுடைய ஆத்மா பாவம், அவருடைய ஆவி வேசித்தன ஆவியாய் இன்றைக்கு கொலைவரை பிடித்து நிற்குது. எங்க? கொன்னுறேன், உன்னை அப்படியே கொன்னுறேன், கழுத்தை பிடிச்சு கொன்னுறேன். ஏன் வருது? வேசித்தன ஆவி. அந்த ஆவி ஏறுவதெல்லாம் கொள்ளு, அடி, ஒத்தை. அப்போ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் எது வருது? தோட்டத்துல லாக் ஆயிட்ட, சம்பத்துக்கிட்ட லாக் ஆயிட்ட. எங்க கர்த்தர் பார்க்கிறாருன்னு தெரிஞ்சோம் அவருக்கு முன்னால நீ லாக் ஆயிட்ட, சிக்கிட்ட, மாட்டிக்கிட்ட, எங்க ஒரு இடத்துல லாக் ஆயிட்ட, யாரும் பார்க்கல. அப்படி நீ இப்ப நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ செஞ்சிருக்கிற. எங்க ஆண்டவர் துணையாய் கொடுத்த பொழுது, துணையாய் உனக்கு கொடுத்தாரம்மா. யாருக்கு துணையாய் உனக்கு கொடுத்தாரு? அவனுடைய உயிரை நீ வாங்கிட்டியே மகளே. இன்றைக்கு பெருமையா சொல்லிட்டு இருக்க என் கணவர், என் புருஷன் அப்படின்னு. உண்மையாவே உனக்கு உன் புருஷங்கிற உனக்கு நல்ல சாரி எடுத்து கொடுத்து, நல்ல சாப்பாடு போட்டு, நிம்மதியான ஏசி போட்டு தூங்க வச்சு உன மனரம்யமாய் தாங்குறாரு.
சொல்றாரு, உண்மையாகவே நீ நல்ல கர்த்தருடைய மகளா இருந்தா தோட்டத்துல விதைத்த அந்த பாவத்தை இந்த நாளில பிடிக்கி போட்டு உன் புருஷன் என்று சொல்லுகிற உன் புருஷனை பரலோகராஜ்யத்துக்கு கொண்டு போய் ஆண்டவர் நான் நிறுத்தவனுக்கு அதிகாரம் இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா, விசுவாசம் இருக்கிறதா, ஏற்றுக்கொள்கிற இருதயம் இருக்கிறதா? இன்றைக்கு ஒரு இருதயம் வாதிக்கட்டும். ஏற்றுக்கோ, ஏற்றுக்கோ, இந்த வார்த்தை ஏற்றுக்கோ. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் கிடையாது, இதெல்லாம் ஊழியமே இல்லை, இதெல்லாம் சத்தியமே இல்லை, ஐயோ இதெல்லாம் சத்தியம், இதெல்லாம் பொய் சத்தியம் அப்படின்னு சொல்றியா? இது இயேசுவினுடைய ஸ்பிரிட் என்று சொல்லுறியா? இயேசுவில் என்னுடைய ஆவியால் நிரப்பப்பட்ட மகளே, இந்த நாளில உன் புருஷன் உனக்காக பார்த்து பார்த்து கட்டி கொடுத்த வீட்டையும் உன்னை நேசித்து கொடுத்த கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக உடன்படிக்கை செய்து உனக்கென்று அவன் பிள்ளைகளை கொடுத்தார் அல்லவா? அவருடைய வித்தை சுமந்த நீ அவரை கொண்டு போய் அவர் ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போய் நிற்க வைக்க இந்த நாளில் உலகால் போடு. உன்னால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்றைக்கு நீ மீறல் செய்யவர் அல்லவா? இச்சை பிறப்பித்தது அந்த தைரியம் எங்கே? ஆமென். மீறி பறித்து அதை புசித்தியே வாயில வைக்கும்போது வந்த தைரியம் எங்கே? ஆமென். அது கை நீட்டும் போது வந்த தைரியம் எங்கே? அதை பறித்து உன் புருஷனிடத்துல கொடுக்கும் போது வந்த தைரியம் எங்கே? தேவனையும் மீறி உன் புருஷனையும் மீறி போய் சர்ப்பத்திடத்துல போய் டெய்லி பேசிட்டு இருந்தியே, அந்த தைரியம் எங்கே? சர்ப்பத்தோடு பேசினியே, ஐ நான் கூட தேவர்களை போல நான் இருப்பேன். உனக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசை, உனக்கு தேவர்களை போல ஆகணும் உண்மையாகவே உனக்கு ஆசையா இருந்தா தோட்டத்துல விதைத்த அந்த வேசித்தனத்தை வெளியே துரத்து. உங்க வீட்டுல இருக்க வேசித்தனத்தை துரத்து. நீ துரத்தினால் ஒழிய அதோ நீ மறுபடியும் நிர்வாணமாய் தேவனுக்கு முன்பாக வந்து நின்று பாதாளத்துல கட்டாலே நீ விழ போகிறாய். அல்லேலூயா. ஆமென். அன்னைக்கு சாத்தான தோட்டத்துல விழ வச்சான் பாதாளத்துல. இன்னைக்கு கர்த்தர் உன்னை விழ வைக்க போகிறார். எங்க? பாதாளத்துல விழ வைக்க போகிறார். உன் புருஷன் என்று சொல்லுகிறாயே, உன் புருஷனை விழ வைத்தவளே, மாம்ச இச்சை தூண்டி விடுகிறவளே, உன் புருஷனை ஜீவனை எடுக்கிறவளே, உன் புருஷனுக்கு மரணத்தை வரவைத்தவளே, கோபம் வருதா? சத்தியம் இதுதான், இது மாற்ற முடியாது. ஏன்னா யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இதெல்லாம் விட்டுட்டு யாராலும் இருக்க முடியாது. எல்லாம் அப்படியே பரிபூர்ணமாகப்பட்ட விசுவாசத்தினால் நிறைந்த ஊழியக்காரர்கள் பேசுகிற சத்தியம். ஏனென்றால் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால் யாரை பரிசுத்தமாக்கவே முடியாது. தோட்டத்தில் விதைத்த பாவம் அது அப்படியேதான் பின்தொடர்ந்து வரும். ஆனால் மகளே, நீ இவர்தான் கர்த்தர் என்று மாத்திரம் ஏற்றுக்கொள், சந்தோஷமா அனுபவி. ஆமென். இந்த கொரோனால கூட அப்படியே நிர்வாணத்தோட இரு. ஆனால் நீ தேவ ராஜ்யத்துக்கு வந்து காரணம் என்ன? நீ சாத்தானுக்கு முன்பாக உதவா இவர்தான் என்று சொல்லிவிட்டாய் அல்லவா? நீ அப்படியே மேலே ஏறி வந்து விடுவாய். ஆமென். உன் துணி கூட மேலே ஏறி வர முடியாது, பறக்க முடியாது. நீ அந்த மனசுல இப்படிப்பட்ட தப்பா ஒரு நிலைமை வச்சுட்டு நான் கத்த கூட நான் ராஜ்யத்துக்கு வருவேன் நீ நினைச்சிட்டு இருந்தனா நீ வரவே முடியாது. ஆமென். உன் ஆதாம் தான் வருவான். நீ உன்னால கரப்பட்ட ஆதாம் அவன்தான் கர்த்தருடைய கிருபையினால வர முடியும். ஆனா நீதான் மாம்ச இச்சைக்குரியவன், நீதான் இச்சைக்குரியவன், நீதான் பிசாசுடைய கிரியினால் நிரப்பப்பட்டவள், நீதான் வேசித்தன கண்களினால் நிரப்பப்பட்டவள், அசுத்தமான வார்த்தையினால் பேசுகிறவள், ஆமென், இச்சையான வார்த்தையினால் விழ வைக்கிறவள். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு கர்த்தருடையவள் என்று நீ சொல்லிக்கொள்ள வேண்டும் என்றால் உனக்குள்ள இருக்கிற வேசித்தன நாளில வெளியே ஒரு சிந்தையில கர்த்தருடைய வார்த்தையை வை, ஒரு சிந்தையில கர்த்தருடைய கட்டளை வை. ஆமென். ஜீவன் விருட்சத்தின் கனியை நான் புசிப்பேன். சாத்தானே வெளியே இயேசுவின் நாமத்தால் சொல்லுவதாய் நீ மாறணும். அல்லேலூயா. அன்னைக்கு நீ எதில் கட்டப்பட்டிருக்கிற? ஆமென். உனக்கே தெரியும். விடுவிட்டு வா, விடுவித்து வா. இன்னைக்கு தனித்தனியா இரு, தனியா உட்காருங்க, புரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட கூட அவர் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆபரை இழந்துட்டு நிக்கிறமா, அவன் ஆண்டவர் கொடுத்தாரு பிள்ளைய. ஆமென். நீ என்னதான் நீ பாவம் செஞ்சிருந்தாலும், எனக்கு முன்பாக நீ நிர்வாணமா இருந்தாலும், அவருக்கு முன்பாக நீ ஒரு குழந்தையா தான் நீ தெரிஞ்ச. அல்லேலூயா. நீ ஒரு குழந்தையதான் நீ தெரிஞ்ச, தெரியாம செஞ்சுட்டா, தெரிஞ்சு செஞ்சுட்டா, ஏதோ எப்படியோ செஞ்சுட்டா, சரி. ஆனா இனி நீ உன்னால பரிசுத்தமாக்க முடியும். ஏவாளே, நீ பரிசு மகளே, நீ நான் உன்னை உருவாக்கினவ அல்லவா? உன் புருஷனை பரிசுத்தமாக்குறியா? உன் புருஷனை பாவத்துல விழ வைக்காத. உன் புருஷத்துல இச்சமான வார்த்தையில பேசி இன்னும் என்னையே இடத்துல மயங்கி இருக்கிறவன்னு நீ நினைக்காத. என் மாம்ச அழகிலேயே மயங்கி இருக்கணும் நீ நினைக்காத. அப்படிப்பட்ட நினைவு கர்த்தருக்கு தூரம்.
மனைவின் வார்த்தைக்கு செவி கொடுத்தபடினாலே மனைவியே இச்சகமான வார்த்தைகள் பேசாதபடிக்கு உரிமை 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 உரிமைன்னு சொல்லி சொல்லியே இன்னும் பரிசுத்தமாகாதபடிக்கு நீ இருப்பதற்கு காரணம் என்ன? நீ உன்னுடைய சுயநலமானவள், இன்னும் நீ சுயநலமானவள், இன்னும் நீ அடக்க முடியாதபடிக்கு காட்டு கழுதை போல திரிகிற மகளே, உனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே பிள்ளைகளை நினைச்சு பாத்தியா? நினைச்சு பாத்தியா? ஆமென். உன் பிள்ளைகளை பாவத்துல நீ கட்டப்பட்டிருக்கிறது காரணம் என்ன? உனக்குள்ள இருக்கிற வேசித்தன ஆவி அந்த பிள்ளைக்குள்ள கிரியை செய்கிறது. இன்னைக்கு நீ நினைச்சுப்பா, நீ திருமணத்துக்கு முன்பாக எத்தனை பெண்களிடத்துல நீ சேர்ந்தாயோ, எத்தனை பெண்களிடத்துல ஆசையான வார்த்தைகளை பேசினாயோ, எத்தனை பெண்களுக்கு முன்பாக நீ நிர்வாணமா நின்றாயோ. இன்னைக்கு கர்த்தர் தெளிவாக கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு என்ன எந்த பெண்ணுடைய பெயர் என்ன, எத்தனை பெண்ணுடைய பெயர் என்ன, எத்தனை பெண்ணுடைய பெண்களுடைய பெயரை சொல்லி சேர்ந்தாயோ, அவருடைய பெயரை சொல்லி ஒட்டாய் இயேசுவின் நாமத்தினாலே ஒட்டாய்கிறேன். ஆண்டவரே, நான் பாவி, நான் அறியாமல் அறிந்து நான் செஞ்சேன். இது பாவம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் நான் செஞ்சேன். முதல் தடவை செஞ்சுட்டேன், ஆனா ரெண்டாவது தடவை போய் நான் செஞ்சுட்டேன். தெரிஞ்சுதான் செஞ்சுட்டேன். ரெண்டாவது தான் செஞ்சேன், ஆனா மூணாவதவே நான் செஞ்சுட்டேன். தெரிஞ்சுதான் நான் செஞ்சேன். இப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு பாவம்னு அறிஞ்சு அறிஞ்சு செஞ்சுதான் தெரிஞ்சுதான் செய்து கொண்டே நான் போனேன். பிள்ளைகள் பிறந்தது, ஆனால் விட முடியவில்லை. போய் செய்தேன் ஒத்துக்கோ கர்த்தரிடத்துல சொல்லிடு. இனி என்ன அந்தரங்கமான எந்த பாவமும் கர்த்தருக்கு வெளியரங்கமா இருக்கும். இல்லைன்னா வெளியரங்கமாக்கிடுவார். நிர்வாணத்தில் நிற்கும் ஒரு தூக்குற தொங்குபடுகிறார். தூக்குற தொங்குற நிலைமை வந்துடும். மறைக்காதே ஏவாலே, நீ மறைக்காதே. அல்லேலூயா. உன் பிள்ளையை நினைச்சு பார், உன் 2 பிள்ளைகளை நினைச்சு பார். சேர்த்த பெற்ற போது நீ சொன்ன வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. அல்லேலூயா. சேர்த்த குறிச்சி அவ சொல்றா, எனக்கு அவள் ஒரு குமாரன், பின்னும் ஆதாம் மனைவி அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆவேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேர்த்து பெயரிட்டான். இப்போது அவள் அறிந்திருக்கிறார், ஆண்டவரே நான் செய்தது பாவம், இப்ப நான் உணர்ந்துட்டேன். எனக்குள்ள இருக்க அந்த வேசித்தன ஆவி, அந்த வேசித்தன ஆவினால பிறந்தவன் தான் காயின். அந்த வேசித்தன தனம் எண்ணம் எனக்குள்ளே இருந்தாலும் என்னுடைய கிருபையினால பெற்றெடுத்த பிள்ளைதான் ஆபேல். ஏன் தெரியுமா ஆவேல கொடுத்தாரு? இந்த வேசித்தனம் என்னவெல்லாம் ஆவேலுடைய சரீரத்துல இருக்குது. ஆமென். நம்ம ஆத்மாவில விழக்கூடாது. ஆமென். அதை பரிசுத்தமாக்கி இதோ அந்த பிள்ளையை வளர்க்கணும். அவர் நம்மை நம்பி கொடுத்திருக்கிறார் ஆபேல. அல்லேலூயா. ஆனா நீ செய்த பாவத்தினால ஆமென் அந்த ஆபேலை நீ எழுந்து போனாய். காயின் உன்னுடைய மகன் தான், அவன் தேசித்தன் ஆவினாலே பிறந்தவன். அந்த தேசித்தன் ஆவி நீ ஆண்டவருடைய சித்தத்தோடு கூட பெற்றெடுத்த மகனை ஆபேலை கொன்று போட்டான். இன்றைக்கு கூட உன் ஆத்மாவில் தேசித்தன் ஆவி வரும்போதெல்லாம் நீ சரீரத்துல கொண்டு வருகிறாய். உன் சரீரத்துல மரணத்தை வர வைத்துக் கொள்கிறாய், உன் ஆத்மாவிலையும் மரணத்தை வர வைத்துக் கொள்கிறாய். அல்லேலூயா. நீ எக்கேடுதான் கேட்கணும். நீ உன் ஆதாமும் ஏவாள் நீ 2 பேரும் எப்படிதான் வாழ்ந்துருப்போம். இல்லைன்னா சொல்லல, ஆவேலை இழந்துட்டியே, ஆவேலை கொண்டுடியே. நீ உன் புருஷனை கொண்டு நீ முதல்ல உன் பரிசுத்தம் இல்ல இதோ ஆதாம் உனக்காகவே என் ஆண்டவர் சிச்சித்தாரு துணையாக இருக்க வேண்டும். நீ உன் புருஷனை கொண்டுட்ட கொலைபாடகி நீ. அல்லேலூயா. அவருடைய ரத்தப்படி உன் தலைமையில இருக்குது. எந்த மனுஷன் ரத்தத்தை சிந்துகிறான், அவருடைய ரத்தத்துக்காக நான் மனுஷனுக்கு பழி வாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியே நான் மகளே, உன் புருஷனுடைய ரத்தத்துக்கு நீ செய்த துரோகம் உன் மேல ரத்தமே இருக்குது. அல்லேலூயா. அது மாத்திரமா நீ பெற்றெடுத்த எவ்வளவு கற்புக்கு எவ்வளோ வேதனைக்கப்பட்டு நீ கர்ப்பத்தில் அந்த பிள்ளை ஆசாசியா நீ பெற்றெடுத்தல. அந்த பிள்ளை வரும்பொழுது பெரும்பொழுது உனக்கு பிரசவம் பார்த்தது யாரு? உனக்கு எல்லா பிள்ளையும் பிரசவம் பார்த்தது யாரு? கர்த்தர் தானே. எந்த டாக்டர் இருந்தாங்க நினைச்சு பார்த்தியா? நான் ஆதலை கொன்னுடியே, உன் பிள்ளையை நீ கொன்னுடியே.
காரணம் என்ன? வேசித்தனாவினால நிரப்பப்பட்டவளாய். அந்த ஆவி காயின் உன் பிள்ளை தானே, என் பிள்ளை நீ சொல்லுவியா? சொல்ல முடியுமா? காயின் என் பிள்ளைதான். அது எப்படி பெற்ற? வேசித்தனாவி. அந்த ஆவி நீதியுள்ள பிள்ளையாய் பெற்ற உன் பிள்ளையை அழிச்சிருச்சுமா. அந்த பிள்ளையுடைய ஆத்மா சரியாக அழிச்சிட்டு இருக்கலாம், ஆனா ஆவியுடைய ஆத்மா தேவனை நோக்கி கதறுது. அவருடைய ஆவி தேவனை நோக்கி கெஞ்சுதுப்பா, ரத்தம் பேசுது. அப்படியானா உன் சரீரம் வேறு, உன் பிள்ளையுடைய சரீரம் வேறு. அந்த ஆத்மா நீ செய்த பாவம் உன் பிள்ளைகள் மேல விழுந்திருக்கிற அந்த ரத்தப்பழி ஒருத்தரால் நீக்கவே முடியாது, கர்த்தரால மாத்திரம் தான் நிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் சித்தம் வைத்தாரா? அப்ப ரத்தப்படி நீங்கன்னா என்ன செய்யணும்? நீ மனத்தாழ்மையாய் நடக்கணும். நீ கர்த்தரத்துல பரிந்து பேசணும். செய்த பாவத்தை நீ சாகிற வரைக்கும் அந்த பாவத்தின் பக்கம் திரும்ப கூடாது. மறுபடியும் ஒரு சீக்கிரமோ என்று நினைக்க கூடாது. மறுபடியும் 2 முறை தோட்டத்துக்குள்ள போயிடலாமா, சர்ப்பத்துக்கிட்ட போய் செந்துலாமா நினைக்க கூடாது. ஆண்டவரே நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, கடைசியெல்லாம் விட்டு வந்துடுறேன்னு சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். துரத்தப்பட்டவள் தான். இனி திரும்பி நீ வரணும்னா நீ பரிசுத்தமானால் தான். மகளே, நீ செய்யற பாவம், இன்னைக்கும் நீ செய்யற பாவம் தவிர்த்து அம்மா அப்பா எனக்கு இருக்கிறாங்கன்னு நம்பி படுத்து தூங்குற பரிசுத்தமுள்ள ரத்தம். காலையில் எழும்போது ஃபீவர், காலையில் எழும்போது பயங்கரம், காலையில் எழும்போது ஃபிட்ஸ், நடு ராத்திரில கொடுமை, நடு ராத்திரில பயங்கரங்கள், பிசாசுடைய கிரியைகள், அலைகழிப்புகள். காரணம் என்ன? வில்லிசூனியம், மாந்திரிகள். காரணம் என்ன? வேசித்தன ஆவி, வேசித்தன எண்ணங்கள். அந்த ஆவிகள் வந்து இரவு நேரத்துல உன் சரீரத்தை பிடிச்சு பிடிக்குது, வாதிக்குது, வா என்று சொல்லி. ஆனால் உன்னுடைய சரீரம் இணையும் போது, உன் சரீரம் அந்த ஆவியோடு கூட இணைந்த பிறகு உன் பிள்ளைகள் மேல வியாதி வருது, வியாதிகள் விழுது, ஃபிட்ஸ் வருது, ஃபீவர் வருது, எல்லாம் சரீரம் தேங்கி போய் செத்த சரீரம் போல விழுது. ஆமென். பலவீனம், கட்டப்பட்டு சரீரத்துல கட்டப்பட்டு போயிருக்கிற பிள்ளை. அதான் நீ செய்யற பாவம், அதான் நீ செய்யற வேசித்தனம், ஏதாவது நீ செய்யற வேசித்தனம். சிந்தையில நீ கண்ணை முடிந்து செய்யற காரியங்கள். தூங்கும்போது சிலர் அப்படியே பாவத்தினுடைய எண்ணங்களை ருசித்திருப்பாங்க. கணவன் செத்துட்டு இருப்பாரு, மனைவி செத்துட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவர் செய்து வாழ்ந்த காரியங்கள் எல்லாம் அந்த அசுத்தத்தெல்லாம் நினைச்சு பார்த்து அவர் என்னோட கூட எப்படிலாம் வாழ்ந்தார் தெரியுமா அப்படின்னு சொல்லி அப்படியே அவரோட உல்லாசத்தை நினைச்சு பார்த்து மறுபடியும் கரப்பட்டு மகளே, என் பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்துருக்கிறாங்க. அந்த பிள்ளைகள் மேல நீ பாவத்தை சுமத்தியாத, நீ சுமத்திய பாவம் நீ நினைச்சு பாரு. எத்தனை வருஷம் பாவத்தை சந்தோஷத்தை தலைச்ச, இன்னைக்கு அந்த பாவத்தை விட முடியாம துடிக்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க மேல விழுந்திருக்கிற கொடுமைய கொஞ்சமாவது நினைச்சிருக்கீங்களா? ஏன் என் பிள்ளைக்கு இப்படி வந்திருக்குது? ஏன் யாரும் ஜெபித்து போகல? ஏன் இப்படி வருது? ஏன் நடக்க முடியல? ஏன் கண் தெரியல? ஏன் ஓடும்? ஏன் பேசல? ஏன் இப்படி ஒரு சாபம் ஏன் வந்தது? ஏன் வந்துச்சு? எதுக்கு வந்துச்சு? மறுபடியும் கண் இல்ல, உனக்கு காது இல்ல, உனக்கு வாய் இல்ல, உனக்கு என்ன நான் பாட வச்சேன்? தசமா கொடுக்கலையா? காணிக்க கொடுக்கலையா? கர்த்தர் காசை கேட்கணுமா? பரிசுத்தத்தை கேட்கிறா. பரிசுத்தமாக உன்னால முடியலையா? அப்ப நீ செத்துடு. உன்னால உன் பிள்ளை வாதிக்க கூடாது. இன்னைக்கு உன்னை பரிசுத்தமாக்குனதான். உன்னால உன் பிள்ளை துடிக்க கூடாது. உன் பேர் சொல்ல பிறந்த பிள்ளை வாதிக்காத. ஆவேல கொண்டு வந்த பாவி. ஆவேல நினைச்சு நீ அழுகையே, எப்படி அழுதுருப்ப? ஐயோ, என்னால ஒரு பிள்ளைய கொண்டு போட்டுட்டேன், நான் செஞ்ச பாவத்தினால நீங்க ரத்த வழி எப்படி நீங்குச்சு? எப்படி? காயின் கொண்டு போட்டா ரத்தம் சிந்திச்சு. மகளே, நீ செய்த பாவம், உன் புருஷனுக்கு செய்த பாவம், என் ஆண்டவருக்கு செய்த துரோகம், என் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாகபடி, கட்டளை கீழ்ப்படியாகபடிக்கு சிந்திராகணும், ரத்தத்தை சிந்திராகணும். இன்னைக்கு அப்படி யாராவது நீங்க செஞ்சிருக்கீங்களா? தேவனை கண் பார்க்க பாவத்தை செய்தால் சாலவும்
எத்தனை பெண்களோடு கூட அவன் வேசித்தனம் செய்தான் இல்லையா? தேவனுக்கு முன்பாக அவன் செய்தான். நல்லா மறிச்சானா? இன்றைக்கு வரைக்கும் அவன் பேசிக் கொண்டிருக்கு. காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாக தெரிஞ்சு மீறுதல் செய்ய பாவம். தாவீது பாவம் செய்தார், என்னை ஒருவரும் பார்க்கவில்லை என்று சொல்லி தாவீதுக்கு ஆமென் தெரியுமா? தேவனுக்கு தெரியும் நான் செய்கிற மீறுதல் எனக்கு தெரிந்துதான் அவன் செய்கிறான். அல்லேலூயா. உரியாவை கொல்றது பாவம் தெரிஞ்சுதான் செய்யறாரு. பாவத்தை ஏதோ அறியாம நான் செஞ்சுட்டேன், ஐயோ அப்படிலாம் இல்ல. நீ தெரிஞ்சுதான் செய்யற, நீ தெரிஞ்சுதான் கை நீட்டுற, நீ தெரிஞ்சுதான் புசிக்கிற, எல்லாத்தையும் தெரிஞ்சுதான் நீ செய்யற. எனக்கு ஒண்ணு சொல்றேன், ஒரு வாலிபமான ஒரு பிள்ளை, ஒரு மக, நீ திருமணத்துக்கு முன்பாக நீ ஏமால் செய்த வேசித்தனம் நீ செய்துட்டியா? ஆமே, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க திருமணமாகி பிள்ளைகளை பெறும்போது அந்த பாவம் நிச்சயமாய் பூரணமாகும். பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தின் சம்பளம் மரணம். அல்லேலூயா. ஆமென். அந்த பிள்ளைகள் மேல பாவம் விழும். எப்படி? ஆபேல் மேல விழுந்தது ரத்தப்பழி, அது வரும். அந்த பிசாசுகள் வந்து போராடும். ஏன்? அன்னைக்கு சர்ப்பத்தோடு கூட அந்த சர்ப்பத்துக்கு கொடுத்த வேசித்தனத்தை ருசிச்சல. இப்ப அந்த ஆவி சர்ப்பம் வருது, வந்து உன் பிள்ளைய கொடு, உன் மாம்சத்தை கொடு, நீ பெற்றெடுத்த பிள்ளை அந்த ரத்தத்தை எனக்கு கொடு. ஆமே, கொலை செஞ்சு போட்டுச்சு. ஆபேல் அநியாயமா செத்து போனான். மகளே, நீ செய்கிற பாவத்தினால உன் பிள்ளை இல்லையே. நான் அதெல்லாம் இப்பெல்லாம் நல்லா சந்தோஷமா இருக்கேன், நான் வேசித்தனம் செய்யறேன், ஏன் சந்தோஷமா இருக்கேன், நானும் என் கர்த்தரும் என் பிள்ளைகளும் ஆதாமும் ஏவாளும் சந்தோஷமா இருக்கும் தோட்டத்துல. உன் ஆத்மா செத்து போச்சு. நீ பாவன்னு சொல்லியும் உன் ஆத்மா செத்து போச்சு. அப்படியே உன் பிள்ளையும் செத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நிறுத்தும் உன் பாவத்தை, இன்னைக்கு நிறுத்தம் உன் நிர்வாணத்தை மூடு. ஆமென். உன் பிள்ளை படுத்து தூங்குது கட்டுல, நிம்மதியா தூங்க முடியல. உன் பிள்ளை நீ மறித்த பிறகு வாலிபத்துல சுத்தமா இருப்பானா? உன் பிள்ளைகள் சந்தோஷமா நிற்குமா? வேசித்தனம் ஆவி வருமே. நீ வாழ்ந்து ஆதாமோடு கூட வாழ்ந்து ஆமென் விட்டு போன இச்சகமான வார்த்தைகள் உரிமை பெற்று வரும். அல்லேலூயா. ஆமென். இது எங்களுக்கு நாங்க வாழ்ந்த வாழ்க்கை. நீங்க என்ன சொல்றது, நீங்க என்ன கேட்கறது? எங்க லைஃப் எங்களுடைய இஷ்டம், நாம எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோங்க. கர்த்தராக தான் சொல்ற. ஆனா அப்பா பரிசுத்தமுள்ள குற்றமில்லாத அந்த ரத்தத்தின் மீது பாவத்தை சுமப்பதற்கு மகளே நீ யார் என்று ஊழியக்காரியா என்று நான் கேட்கிறேன். கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. அந்த பிள்ளைகள் மரணத்தை ருசிப்பதற்கு செய்த பாவம் என்ன? பதில் சொல்லு. ஆபேல் செத்து போனதுக்கு, ஆபேல் கொலை செய்வதற்கு அவன் ஆபேல் செய்த பாவம் என்ன? அந்த குற்றமில்லாத ரத்தம், மூடிய ரத்தம் சிந்தப்படுவதற்கு ஆபேல் செய்த பாவம் என்ன? அதை எனக்கு பதில் சொல்லு. அல்லேலூயா. என் பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்கிறாங்க. உன் பிள்ளையோட ஆத்மாவை நீ சாகடிச்சிட்ட. உன் பிள்ளையால பரிசுத்தமா வாழ முடியாது. உன் பிள்ளையால பாவம் வந்து முன்னாடி நிற்கும் போது விழுந்து போவான். உன் பிள்ளைக்கு முன்னாக இச்சகமான வார்த்தைகள் போகும்போது அப்படியே கீழே விழுந்து கிடப்பான். எழுந்திருக்க முடியாது, தெரியாது. காரணம் என்ன? நீ செய்த பாவம். இன்றைக்கு உன் பிள்ளை பெரிய ஆபீசரா இருக்கலாம், ஆனால் ஆத்மாவை சாகடிச்ச மகளே ஏவாளே நீதான் என்று புரிந்து கொள். இந்த நாளில் எழுந்திரு. ஆமே, நீ திருமணத்துக்கு முன்பாக செய்த பாவமா இருந்தா அந்த பிசாசுகள் வந்து போராடும். இன்றைக்கு உன்னை எத்தனை பெண்களோடு கூட நீ வேசித்தனம் செய்திருந்தாலும் அந்த பெண்களுடைய பெயர்களை சொல்லி எனக்கும் அவளோடு கூட இருந்த உறவை என் ஆண்டவர் இயேசுவின் ரத்தத்தினால உடைக்கிறேன் என்று சொல்லு. கர்த்தர் உடைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பார்த்திருக்கிறார். உனக்கு உன் சொந்தக்காரங்க உன் மனைவி யாரும் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அதை பார்த்திருக்கிறார். கர்த்தர் கேட்க வரும்போது உடை எழுந்து நில்லு. நூறு வந்து பலன் கொண்டு வந்து நின்றாலும் அந்த அசுத்த ஆவியோ இயேசுவின் நாமத்தினால வேசித்தன ஆவியே நான் யாரோடு கூட நான் வேசித்தனம் செய்தேனோ அந்த பெண்களுடைய பெயரை சொல்லி உடை எனக்கு உனக்கு சரித்திர ஏற்பட்ட உறவு உடை இயேசுவின் நாமத்தினாலே சொல்லு. ஆத்மாவில உனக்கு ஏற்பட்டதான இச்சகமான இன்பங்கள் காம விகாரங்கள் ஏற்படுத்தி நான் எல்லை மீறி அத்துமீறி செய்த எல்லா இச்சையை அடக்க முடியாதபடி நான் செய்த மிருகத்தினுடைய வெளிப்பிடித்த மாம்ச இச்சைகளிலே ஏதோ உயர்ந்துகிற கட்டுப்பாடான என்னை இந்த நாளிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ரத்தத்தால் உடைக்கிறேன் சொல்லு. கர்த்தர்
கர்த்தர் உடைப்பார். என் ஆண்டவர் என்ன நினைச்சிட்டீங்க? என் ஆண்டவருக்கு ஒன்றுமே கூடாதா? ஆண்டவரை பரிசுத்தமாக்க முடியாதா? ஒரு மனுஷனை பரிசுத்தமாக்க முடியாதா? என் தெய்வத்தால் என் ஆண்டுடைய பெயர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் குற்றமற்றவர். பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைவரைக்கும் நான் விசாரிப்பேன். யாத்ரா 34:7 வசனத்திலே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இன்றைக்கு சொல்லுங்க, யாரும் சொல்ல மாட்டாங்க. அவன் கட்டில விழுந்த பிறகு, பிள்ளைகள் வியாதியில் விழுந்த பிறகு, கை காலெல்லாம் இழந்து போய் தூக்கிட்டு வரும்பொழுது கூட ஊழியக்காரர்கள் சொல்ல மாட்டாங்க, விடுதலையை கொடுக்கிறதுக்கு சொல்லவே மாட்டாங்க. ஆமென். இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எந்தெந்த இடத்துல நீங்க பாவத்தை செய்தீங்களோ, எந்தெந்த கதவை பூட்டிட்டு அந்த ரகத்துல எந்தெந்த பாவத்தை செய்தீங்களோ, அதை அப்படியே என் அப்பா இயேசுவுக்கு முன்பாக சொல்லி அந்த பாவத்தை உடைக்க கற்றுக்கோ. அல்லேலூயா. உடைங்க உடைங்க உடைங்க. சரித்திர செய்த பாவத்தை உடைங்க. அவன் உங்களை மீறி மயங்கி போய் சொன்ன வார்த்தைகளை உடைங்க. இயேசுவின் நாமத்தால் உடைக்கிறேன். இந்த பெண்ணோடு கூட நான் செய்தேன். இந்த பெண்ணுடைய பெயரை சொல்லி எனக்கு அந்த பெண்ணுக்கு இந்த சரித்திரத்தில் இருக்கிற உறவுகளை உடைக்கிறேன். சாத்தானை உனக்கு கொடுத்த உரிமைகளை என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உடைக்கிறேன். இனி என் எல்லைகளையோ, என் பிள்ளைகளையோ, என் பிள்ளையுடைய மாம்சத்தையோ, சரீரத்தையோ, ஆத்மாவையோ தொடர்புக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் ஆவியை இயேசு கிறிஸ்து நாமத்தால் உடைக்கிறேன். எரிந்துவோ, வெளியேறு வெளியேறு வெளியேறு. எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் என் ஆண்டோட ரத்தத்தினால் அவனை மேற்கொள்வேன் என்று சொல்லி உடைந்து போகும். இந்த நாளில் கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் வியாதினால் எழுந்து நடக்க முடியாதபடி இருக்கிற பிள்ளைகளுக்கு காரணம் என்று செய்த பாவம் எட்டுப்பிலிருந்து வெளியேறட்டும். எட்டுப்பில் இருக்கிற வேசுத்தனம் வெளியேறட்டும். கையில் இருக்கிற, காலில் இருக்கிற, நரம்பில் இருக்கிற, ரத்தத்தில் இருக்கிறதான வேசுத்தனம் வெளியேறுவதாக. வேசுத்தன ஆவினால கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் எந்த வீடுகளுக்குள்ளாக இருந்தாலும், இதோ தகப்பன் செய்த வேசித்தனத்தினால, முற்பிதாவு செய்த வேசித்தனத்தினால எல்லா சத்துருடைய கிளிகள் எல்லாம் உடைந்து போவதாக, நிர்மூலமாவதாக, எரிந்து போவதாக. பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் வேசித்தன ஆவினால கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் எல்லாம் கர்த்தர் உடைந்து போடுவாராக, நிர்மூலமாவதாக. ஓரபல தரபலவோ சந்திரினி அங்குரா ரிகவர தரபலவோ சபலபலபலவோ ரீமல தரபலவோ ரிகவர்னி அங்குரா எரிந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தாலே எரிந்து போவதாக. மகளே நீ கண்ணீர் விடாது. என் பிள்ளைகள் இப்படி குப்பை போல காணப்படுகிறது என்று சொல்லி நீ கவலைப்படாது. இதனால கட்டப்பட்டிருக்கிற பிள்ளைகள் கட்டமைக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தாலே உன் மகனுக்காக செவி, உன் புருஷனுக்காக செவி. கட்டப்பட்டிருக்கிறதான பொல்லாத வேசித்தனத்தின் பிடியிலிருந்து, சாப்பத்தின் பிடியிலிருந்து ஒரு பாவம் எங்கே சிறைப்பட்டு இருக்கிறதோ கர்த்தர் உடைப்பாராக. ஒரு பிள்ளையுடைய இடுப்பில் இருக்கிற கட்டுகளை அவர் உடைப்பாராக. நாவை கட்டி வைத்திருக்கிற ஒரு நாவினால் நீ செய்த பாவம், ஒரு நாவினால் சபித்த சாபம், ஒரு நாவினால் செய்த வேசித்தனம், நீ நாவினால் பேசின அசுத்தமான காரியங்கள் சகலத்தையும் கர்த்தருகிற அறிக்கையில் அவன் தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டான். அவை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீ விட்டுவியா? ஆண்டவர் சொல்ற, நீ பாவம் செய்யாது, நீ எல்லாத்தையும் செஞ்சுட்ட, ஆனா நான் உனக்கு சொல்றேன், நீ பாவத்தை செய்யாது, அது ருசிகள் நினைக்காது. ஒரே ஒரு தரம் ஆண்டவரே நான் செஞ்சேன், ப்ளீஸ் கேட்காத, விட்டுடு, நீ திரும்ப கர்த்தர் தரு. இனி நான் செய்ய மாட்டேன்னு சொல்லு, கர்த்தர் உனக்கு தருவான். இனி நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லு, நிரந்தரமா தருவான். இனி என் பக்கம் போகவே மாட்டேன்னு சொல்லு, கர்த்தரோடு கூட வருவான். ஆமே. வியாதியில பிள்ளைகளை வைத்து போராடுறீங்களா? ஆமே. ஏவாளே, நீ செய்த பாவத்தை இன்னும் அறிக்கிடாததுனாலதான். ஆதாமே, நீ செய்த பாவம் இது பாவம்னு சொல்லி இன்னும் உணராததுனாலதான். இது பாவம் என்ன பெரிய பாவமா? எல்லாரும் தான் செஞ்சிருக்காங்க, ஆனா நான் மட்டும் என் வாதிக்கிறேன். நீ உயிர்த்து நினைக்கிறியா? உன்னதான் பார்த்து நேசிக்கிறான், உன்னதான் பூரணப்பட்டு நினைக்கிறான், உன் பிள்ளைக்கு சொந்த கொடுக்கணும்னு நினைக்கிறான், உணவான தெரியும் நினைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலே பூட்டப்பட்ட அறைக்குள்ளே கதறி கொண்டிருக்கிற தாயும் தகப்பனுடைய பிள்ளைகள், வியாதியில் இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை உண்டாவதாக. கண்ணீரோடு கூட இந்த கொரோனாவாவது என் பிள்ளைக்கு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? மாந்திரிகம் பில்லி சூரியத்தில் கட்டப்பட்டிருக்கிறீர்களோ? ஏவரை அனுப்பி நித்தம் மோதிக்கிறார்களோ? எல்லா வேசுத்தனத்தின் ஆவிகளை
எரிந்து சாம்பலாக முடியாது. கர்த்தருடைய வார்த்தைகளாக வளருங்க. ஹல்லேலூயா. ஆமென். பரிசுத்தத்துக்குள்ளாக நீங்க வளருங்க. உங்களை நீங்க பரிசுத்தமாக்கி கொண்டால் பிள்ளைகள் மேலே விழுந்த சாபம் நீங்கும். பிள்ளைகள் மேல் விழுந்த கட்டுகள் உடையும். பிள்ளைகள் மேல் விழுந்த நீங்காத சாபம் உடைப்பான். ஹல்லேலூயா. லோரி இந்த நாளிலே இதோ கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்து ஏவாளே உன்னை நீயே அர்ப்பணி. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ளாக உன்னை அர்ப்பணி. ஆண்டவரே இனி அந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் நான் ஒப்பு கொடுப்பாயானால் இந்த நாளிலே கர்த்தர் சொல்கிறான், ரத்த சிந்துதலினால் பாவ மன்னிப்பு இல்லை. ஹல்லேலூயா. ரத்தத்தை சிந்தின மகளே, ஆபேலை நீ கொன்னுட்ட, ஆதாமை நீ கொன்னுட்ட, இனி யாரையும் கொல்ல மாட்டேன் ஆண்டவரே, இனி நான் பரிசுத்தமா நான் இருப்பேன் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவரத்தை நீ ஒப்பு கொடுத்துட்டா கர்த்தர் உன்னை பரிசுத்தமாக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கா. உன் பாவத்தை நீ செஞ்சு கேட்கறதுக்கு அவரை சுத்தி சுத்தி வரல. நான் இனி பாவமே செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி நீ ஒரு வார்த்தை நீ சொல்லுவியான்னு சொல்லி உன்னை சுத்தி சுத்தி அவர் வந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமில்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறாரு, அவர் பட்ட பாடுகள் எதற்காக? நாம் செய்த பாவத்துக்காக. எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்துல அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் கூட அவர் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஆமென் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் மகளே உனக்காக அவருக்கு ஏற்படுகிற மரணத்திலிருந்து ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவனிடத்தில் ஆண்டவர் கண்ணீரோடு கூட விண்ணப்பத்தோடு கூட பலத்த சத்தத்தோடு கூட அவர் கத்தி கதறி அழுது ஜெபித்திருக்கிறார். இந்த நாளிலே மகளே இதோ உடைய பிள்ளைகளுக்காக ஜெபி, உடைய குடும்பத்துக்காக ஜெபி, முழங்காலில் நின்று ஆண்டவருடைய உடன்படிக்கையை செய்து இனி தோட்டத்திலே நான் செய்த வேசித்தனம் இனி நான் செய்யவே மாட்டேன் ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அநேக பிள்ளைகள் விடுதலை பெறுவார்களாக. அநேக பெற்றவர்கள் பரிசுத்தமாக்குவதற்கு கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய சுகத்தை ஆண்டவர் பெற்றுக் கொடுக்க அவர் வல்லமையில் இருக்கிறார். அவர் ஜெபித்த ஜெபம் பூரண சுகம், பூரண விடுதலை, நரம்பில் இருக்கிறதான எல்லா கட்டுகளும் கர்த்தர் கட்டவிழ்த்து உங்களை ஜெயத்தில் அவர் நிற்க வைப்பார். ஆமென். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு பூரண சமாதானம் சுகத்தை என் தேவன் நிச்சயமாக அவர் தந்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.